பேய்களை எல்லாம் விரட்டிட்டு நல்ல மனுஷனா மாத்தியாச்சு. நல்ல மனிதனாய் மாற்றின பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்த்து அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டாமா? எங்களை விட்டு அகன்று போகும், எங்கள் கூட இருக்க வேணாம், நீங்கள் இங்கே வரவே வேணாம், போங்க உங்கள் ஊருக்கு, போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஏங்க, பன்றி மேய்க்கிற தொழிலை செய்யக்கூடியவர்கள் தெக்கோபொலி தேசத்தை சேர்ந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததி பூரா பாருங்க, ஆடு மேய்க்கிறவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கவங்க. யோசேப்பு என்ன வேலையை செஞ்சாரு? பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. தாவீது என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? சரி, நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் ஒரு சிலர் யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் அல்லது என்ன அப்பனா கர்த்தருக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆடு மேய்க்கிற தொழிலை செய்தவர்கள், இவங்க பன்றி மேய்க்கிற தொழிலை செய்யாதவர்கள். இப்போ ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து போனதுனால, ஐயா நீங்கள் போங்க, உங்கள் ஜாதி வேற, உன் சமுதாயம் வேற, உன் இனம் வேற, உன்னுடைய எல்லாம் வேற, நாங்கள் வேற. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, உணர முடியல, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த இடத்துல அமைதியாக கடந்து போய் விடுகிறார். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாபத்தை போடலை, அல்லது என்னன்னா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ண அப்படி வைராக்கியமாக நிற்கலை, அந்த இடத்த விட்டுட்டு பொறுமையாக கடந்து போகிறாரு. அருமையானவர்களே, ஒன் பை ஒன்னாக என்ன பண்ண பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அந்த வேத பகுதியில் நான் வேதத்தை எடுத்து வாசிக்க அதிகமாக சொல்ல மாட்டேன், கரெக்டாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க, அதுக்கப்புறம் படிக்கும்போது புரியும். தேவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர். ஒரு மனிதனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத முன்னறிந்திருக்காரா இல்லையா? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் என்ன? பேய் பிடித்தவர்களை, பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குணமாக்குவார், விடுதலை கொடுப்பார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். வந்ததை அறிந்து கொண்டது யாரு? பிசாசு. ஆனால் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அந்த தெக்கோபொலியில் இருக்கிற ஒருவனுடைய கண்ணு திறக்கப்படலை. இப்போ யாருடைய கண்ணு திறக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பிசாசானவன் பிடித்திருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ண விடுதலை ஆயிடுச்சு. இப்போ உணர்ந்துட்டான். நல்ல கவனிங்க, சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலவீனம் யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு தான் தெரியும். தலைவலி பாஸ்டர் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு வரீங்க, நான் என்ன பண்ணுவேன்? இயேசு நாமத்தினால தலைவலி போட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். ஆனால் தலைவலி உள்ளவனுக்கு தான் தெரியும். ஒத்த தலைவலி, கொத்து தலைவலி, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்க தலைவலியில். அந்த தலைவலி வந்தவனுக்கு தான் தெரியும். நைட்டு பூரா தூங்காமல் அங்கிட்டு பரண்டு இங்கிட்டு பரண்டு படுத்து என்ன பண்ணோம், ஐயோன்னு என்ன பண்ணோம், உயிரே போகுதுன்னு கத்துனது அல்லது கூச்சலிட்டது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பேய் பிடிச்சவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் தான் எப்படிப்பட்டவன், தான் தனக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி செயல்பட்டது என்பது விடுதலையான பிறகுதான் தெரியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் குணமாக்கப்பட்ட பிறகு நல்லா ஆன ஒட்டியும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? யாரை பற்றி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இவன் குணமான பிறகு தான் ஊருக்குள்ளே போகவே விருப்பப்படல, தான் ஜனத்தன்றையில் போய் சேருவதற்கே விருப்பம் இல்லாதவனாக இருந்தான். இயேசுவே, அவன் பின்னாடியே வந்துடுறேன், உன் பின்னாடியே வந்துடுறேன், நான் எதுக்கு ஆண்டவரே அங்கே போகிறேன், எனக்கு நீ சுகம் கொடுத்து விட்டீர், நான் உமக்கு பின்னாடியே வந்துடுறேன். இயேசு என்ன சொல்கிறார் அதுக்கு? அப்பா, என் பின்னாடிலாம் வேணாம், உன் எனத்துக்கு போய் என்ன போனால் என்னை பற்றி சொல்லு. அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் அவர் தான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு போகிறாரு. ஏசு அங்கே பிரசங்கம் பண்ணாரா? பேய் பிடிச்சி விடுதலையானவன் அங்கே பிரசங்கம் பண்ணியிருப்பானா? பேய் பிடிச்சி விடுதலையானவன் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். உங்கள் ஊருக்கு யார் தேவை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவை. ஆனால் அவரே வந்து போதிக்க மாட்டார். யார் போதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணுமா? நீங்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரஸ்தாபப்படுத்தினானாம், பிரசங்கம் செய்தானாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் ஊர்காரனுக்கு தான் தெரியல. யாருக்கு தான் தெரியல? ஊர்காரனுக்கு தான் தெரியல. அருமையானவர்களே,
ஏன் இந்த பிரசங்கத்தை இந்த நாளில் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சிறு வயதில் நான் பேசுகிற திறமை இல்லை. இது மாதிரி ஓரளவுக்கு பேச மாட்டேன். திக்கி திக்கி பேசுவேன், பேச தெரியாது. யார் கூடயும் பேசியும் அதிகமாக பழக்கவும் இல்லை. குட்டையாக வேற இருப்பேன். அடிக்கடி வியாதி வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி பலவீனமாக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். இன்னொன்று ஃபிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வலுப்பு நோய் என்பது சின்ன வயசில் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் சரியாக படிக்க முடியாது, சரியாக தூங்க முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை 4 பிள்ளைய பெற்றேன்டா, நீ பிறந்த பிறகு தான்டா நான் சரியாகவே தூங்கலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிருந்தாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நைட்டும் பகல் அழுது கொண்டே இருப்பேன். அப்போ அவங்க கடுப்பாகி போயிட்டாங்க, இந்த பிள்ளை வேணாண்டா அப்படின்ன மாதிரி. ஆனால் பிள்ளைய கொலை பண்ண முடியுமா? முடியாது. அருமையானவர்களே, என்னை வச்சுக்கிட்டவங்க பண்ண பாடு சரியாக என்ன பண்ண வளர்க்க முடியலையே. இவன் என்ன பண்ண கெட்டு போயிடுவானோ, ஏன்னா வெளியில் போய் இந்த பயல்களோட விளையாட ஆரம்பித்து அல்லது என்ன பண்ண தகாத விதமாய் போய் விடுவேனோ என்ற ஒரு கலக்கம், கவலை எல்லாமே இருந்தது. அப்போ அவங்க விரும்புகிறபடி நான் வாழவில்லை, அவங்க விரும்புகிறபடி நான் செயல்படுத்தவில்லை. அவங்க கசப்பானார்கள், முறுமுறுத்தார்கள். இப்போ என்னப்பனா வீட்டுக்குள்ளேயே நான் எப்படிப்பட்டவனாய் மாற்றப்படுகிறேன். இவன் சரியாக படிக்க மாட்டான், இவன் சரியாக உருப்பட மாட்டான், இவன் எப்படி போவான்னு தெரியல, இவன் வாழ்க்கை எப்படி போகுன்னு தெரியல அப்படின்னு கவலை உற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்னுடைய வாலிப வயதில் திடீர்னு ஆண்டவரை தொட்டார். தொட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பித்தேன். எனக்குன்னு இருந்த அந்த நோயெல்லாம் போயிருச்சு. நான் நல்லா சவிக்கமாக தூங்கி எழுந்திரிச்சேன். என் தாய் தகப்பனையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. நன்றாக படிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஸ்கூலில் 12th நான் எடுத்த மார்க்கு 998, 1200க்கு என்னப்போ நான் எடுத்தேன். காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்னப்போ நான் பாஸ் ஆனேன். நல்லா படித்து ஒரு அரியர் கூட இல்லாமல் முழுவதுமாக ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்த ஒட்டி தான் பைபிள் காலேஜுக்கு நான் படிக்கணும்னு போனேன். இப்போ தகுதியான ஒரு நபரை ஆண்டவர் என்னை மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சிறு வயதிலே ஆண்டவர் என்னை தொற்று விட்டார். அப்பொழுது இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை பற்றி தெரியாது, தேவனை குறித்த எந்த ஒரு காரியமும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதை நான் உணர்ந்தேன். எப்போ? என்னுடைய பலவீனங்கள் மாற்றப்பட்ட பிறகு, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்தேன். ஏன்னா என்னுடைய தாயின் ஜெபமும் எனக்காக இருந்தது. எனக்காக ஜெபிக்கிற ஒரு தாய்மார்கள் கூட்டமும் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எல்லாம் சேர்ந்து இந்த பலவீனம் மாறும்படியாக ஜெபம் பண்ணும்போது அந்த பலவீனமானது அகன்றது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வல்லமையினாலே மீட்கப்பட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொந்த ஊரில் பிரசங்கம் பண்ணுகிறேன். இப்போ வருவோம் விஷயத்துக்கு. தெக்கப்போலிக்குள்ள இந்த பேய் பிடித்தவன் போய் சுவிசேஷம் அறிவித்தால் என்னவென்று அவனை சொல்லுவார்கள்? டேய், உன்னைய பற்றி தெரியாதா? உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா? உன்னை தூக்கி வெளியில் போட்டாங்க, நீ கல்லறையில் கிடந்த, நீ ட்ரெஸ் இல்லாமல் இருந்த, நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? உன் அம்மாவை பற்றி தெரியாதா? உன் அப்பாவை பற்றி தெரியாதா? நீ எப்படிப்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியாதா? என்னமோ இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறியாக்கா? உன் பேச்செல்லாம் நாங்கள் கேட்கணுமாக்கா? எங்களுக்கு கோயில் இருக்குது, எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது, எங்களுக்கு நாங்கள் ஆராதிக்கிறதுக்குன்னு வழிபாடு முறை இருக்குது, ஸ்தலங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். நீயும் அந்த ஆள் தான்டா, என்னடா இப்படி ஆகி போயிட்ட, ஏன்டா அப்படி போன? ஏங்க, பலவீனப்பட்டு கிடக்கிறான். நைட்டில் இரவும் பகலும் என்ன பண்ணால் குளிர்லையோ அல்லது வெயில்லையோ அங்கே கல்றையில் என்ன பண்ணால் படுத்து கிடக்கிறான். அங்கே என்ன பண்ணால் அங்கே கூடாரமாக போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க கிடையாது. அந்த நேரத்துலலாம் எவனும் பேச மாட்டான். ஒரு உதவி செய்வதற்கு ஒருவனும் கிடையாது. சொல்ல போனோம்னா அவனுடைய நிலைமை படு மோசமான ஒரு சூழ்நிலை. அவன் தன்னை யார் என்று அறியாமல் என்ன பண்ண இருக்கிறான். கண்டிப்பாக பசி அவனுக்கு இருந்திருக்கும். இருந்துச்சா இல்லையா? இந்த ரோட்டில் பைத்தியம் பிடிச்சவன் எப்போ சாப்பிடுவான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல தான் லேகியோன் பிசாசு பிடித்தவன் அங்கேயே கல்றண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறான்.
அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது நமக்கே பரிதாபம் வருது. அருமையானவர்களே, நம்ம அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்துட்டு கண்டுக்காம போனது உண்டு, அப்படிதானே? அருமையானவர்களே, 2 சாட்சி நான் சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நாங்கள் 4 ஊழியர்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன பண்ணால் 2 பைத்தியக்காரன் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த பைத்தியக்காரன் கூட பேசி அவன் பைத்தியத்தை தெளிய வைக்கணும். பேசுவியா பாஸ்டர்? அப்படின்னா நீ நல்ல பாஸ்டர் அப்படின்னு நம்ம பாஸ்டர்மார்களே என்ன பண்ணால் சொல்லியிருக்காங்க. அதை நீ செய்ய வேண்டியதானே, நான் செய்ய வேண்டியதானேன்னு எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு விசுவாசத்தோடு போனேன். போய் டீ கடை முன்னாடி இருக்குது. அப்படியே அந்த கூர்ந்து கண்ணை அப்படியே பார்த்தேன். தாடிலாம் வளர்த்து என்ன பண்ணால் சட்டையெல்லாம் போடாமல் கிழிஞ்ச ஒரு கோமனை மாதிரி ஒன்றை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படி சடையெல்லாம் என்ன பண்ணால் அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கு. இப்போ பாருங்கள், இந்த நிலைமையில் அந்த ஆளுக்கிட்ட போய் இயேசு நல்லவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஆள் என்கிட்ட சொன்னது பாருங்க, உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ இயேசுவை பற்றி சொல்கிறீல, நான் சொல்ல விட மாட்டேன், நான் யார் தெரியுமா, சிவன் அப்படின்னு என்ன பண்ண என்கிட்ட சொல்லு. சிவனா? இயேசுவின் நாமத்தினால இந்த சவனை நிர்மூலமாக்குறேன் அப்படி. நாங்கள் திண்டுக்கல்லில் நாங்கள் தான் இருக்கிறோம், நீலாம் என்ன போனால் பிரசங்கம் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. எனக்கு வாரி தூக்கி போட்டுருச்சு. என்னடா அவன் பைத்தியக்காரன் தான், ஆனால் அவன் பேசுகிற காரியம் போல பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். இயேசு என் கூட இருக்கிறாரு. ஒரு பெரிய அசைவு என்ன போனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ போறியா இல்லையா அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால் இவங்குள்ளே இருக்கிற பிசாசு நீங்கட்டுன்னு என்ன பண்ண ஜெபம் பண்ணேன். அவன் அழுதுகிட்டே என்ன பண்ண அங்கிட்டு இருந்து அப்படியே ஓடிட்டான். இது ஒரு காரியம். இந்த மேட்டுப்பட்டி முச்சந்தியில் என்ன பண்ணால் இதே மாதிரி டீ கடையில் என்ன பண்ண டீ கேட்டது யார் அப்படின்னா இதே பேய் பிடிச்ச ஒரு நபர். வாங்கி என்ன பண்ணால் டீயை கொடுத்துட்டேன். கேட்டாங்கன்னு டீயை வாங்கினா டீயை குடிக்கணுமா இல்லையா? நல்ல கவனிங்க. அந்த தேர் சுற்றி என்ன பண்ணால் இழுத்து கொண்டு 3 சுற்று சுற்றி அதுக்கப்புறம் உள்ள அடக்குவாங்க. அந்த தேர் சுற்றுற நடுவில் போய் டீயை வச்சுட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணால் பார்த்தேன், என்னடா டீ என்ன பண்ணால் போச்சுடா, 10 ரூபா என்ன பண்ணால் ஊழியத்துக்கு வந்த அமௌண்ட்டை அதை கொண்டு போய் இது பண்ண டீயை வச்சுட்டு போகிறானே அப்படின்னு பின்னாடி போய் பேச ஆரம்பித்தா கெட்ட வார்த்தை. நீ என்ன இங்கெல்லாம் இருக்க முடியாது, நீ பார், நான் உன்னைய இங்கேருந்து காலி பண்ணுறேன் பார். இது நடந்து ஏறக்குறைய 8 வருஷம் ஆகுது. நான் சொல்கிறேன், ஆக மொத்தம் என்னென்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரு பிசாசு. அந்த பிசாசு என்னென்னா, பிசாசு உள்ள ஒரு 5 நபர்கள் இருக்கிறவர்களோடு குழுவாக போயிடுச்சு. மொத்தம் 6 பேர் பைத்தியம் பிடிச்சவங்க மட்டும் மேட்டுப்பட்டிக்குள்ளே என்ன பண்ணால் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஆளை நீங்கள் டச் பண்ணி போய் பிசாசு பிடித்தவனுக்கு இயேசு நாமத்தினால விடுதலை ஆகுன்னு சொன்னால் பேய் பிடிச்சவன் பூரா அந்த பைத்தியம் பூரா ஒன்றா சேருதுங்க. அந்த இடத்துல என்ன பண்ண பார்த்தேன், இவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. லேகியோன்கள் எல்லாமே என்ன பண்ண ஒற்றுமையாக இருக்கும். ஏன்னா அவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவைகள். புரியுதுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் நிற்கும் போது தான் விடுதலை. இப்போ நான் போய் என்ன பண்ணால் நிற்கணும்னா விசுவாசிகள் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது, நமக்குள்ளே தேவ பலன் இருக்கணும்னா இந்த வகை ஜாதி பிசாசு ஒரு உபவாசம் ஒரு சந்தினால ஓடாது, உபவாசத்தினால தான் போகும். அப்படி போகிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பக்குவமாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். விசுவாசிகளால் நடக்க அடையாளங்கள் யாவன அப்படின்னு தான் போட்டிருக்கு. பிஷப்பு, ரெவரண்ட்டு, ஃபாதரு அல்லது பாஸ்டரு செய்யும் அடையாளங்கள் யாவன்னு போடல. அப்போ விசுவாசத்தோடு போய் நிற்கும் போது பிசாசுகள் ஓடக்கூடியதாக இருக்குது. அப்போ 6 பிசாசுகள் அங்கே நின்று கமிட்டி போட்டு பேசுகிறாங்கங்க. பிசாசு பிடிச்சவன் கமிட்டி போட்டு பேசுகிறாங்க. அவன் எல்லா பேருமே எப்படிப்பட்டவன் லேகியோனை போல இருக்கக்கூடியவன் தான். ஆனால் அவன் பைத்தியக்காரன் கமிட்டி போட முடியுமா? அவன் என்ன தான் பேசுவான், ஆனால் பேசி ஒன்னோட ஒன்று பேசிக்குதுங்க. இது எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா காலையில் 6 மணிக்கு 5 to 6 ஜபத்தை முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகும்போது அங்கே கிரவுண்டுக்கிட்ட என்ன பண்ணால் அந்த பிசாசுடைய காரியம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பிசாசுகளை கட்டி ஜபம் பண்ணிவிட்டு நம்ம ஏரியாவுக்குள்ளே போய் 4 வீட்டில் போய் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
அங்கே கட்டுகள் உடைகிறதையும் பார்த்தேன். அதே நேரத்தில் வேறு சைடு இருந்து நமக்கு எதிர்ப்புகள் வருகிறதையும் பார்த்தேன். அதே பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதையும் நான் பார்த்தேன். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொன்று, நம்ம வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளினுடைய கூட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் இருக்கு, அந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்தையே நிர்மூலமாக்கும்படி நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு உங்களுக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்ன விட்டையுமே யாராக இருக்கட்டும் நமக்கு போராட்டம் இருக்குது. நான் ஏற்கனவே என்ன பண்ண சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு வலு சர்ப்பம் இந்த மேட்டுப்பட்டி கோயில் வியாகுலை அன்னை ஆலயத்துக்கு மேலே என்ன பண்ணால் தலை அழகாக அப்படி நிற்கிது. அந்த தலைக்கு கீழே என்ன பண்ண நல்ல எல்லாம் போயிட்டு வராங்க. அங்கேருந்து பொய் போதகமானது கள்ள போதகமானது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தலையில் அப்படியே ஆரம்பித்து அதனுடைய வாள் அப்படியே சுருண்டு எம்ஜிஆர் நகரோட பேகம்பூரோட அப்படியே வந்து என்ன பண்ணால் சுற்றிலும் இருக்குது. அப்போ நம்ம போய் அந்த எதிர்த்து அந்த பாம்பை வலு சர்ப்பத்தை மிதித்து போடலான்னு போகும்போது தேவ பலன் எல்லாமே எதையும் பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ என்னன்னா, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு தான் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். ஆமென். அப்போ அந்த பிசாசை நிர்மூலமாக்குவதற்கு நாம் எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும். ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் பேர், ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் பேர் அப்படின்னு பார்க்கும்போது பிசாசானுடைய கிரியை அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள பிசாசானவன் உங்களை வந்து ஏதாவது துன்புறுத்தினானா, அடித்தானா, மிதிச்சானா, ஏதாவது இருந்த வர்றது வந்தது தான் இருக்கான். என்ன பண்ணா, ஜெபிக்கணும். அவன் வந்து உங்களை என்ன பண்ணணும், மிரட்டினானா, யார் வடிவில் வந்தான், மனுஷ உருவில். அருமையானவர்களே, நாங்கள் போதகம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் பிசாசு வீடு பூட்டப்பட்டிருக்கு, தூங்கிட்டு இருக்கு. என்னுடைய குரலில் ஐயா கதவை திறங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், யாருடைய குரலில், ஏன் நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், என்னுடைய வாய்ஸ்லேயே என்ன பண்ணால் பிசாசானவன் அங்கே என்ன பண்ணால் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். தட்டான்னு அடிச்சுட்டு போகிறது. தாயார் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணால் அன்னைக்கு பிடிச்சி அமுக்குன்னு அமுக்கி, இது போன்ற காரியங்கள் என்னென்னா சபைக்கு வருகிற குடும்பங்களோடும் ஒரு சில நேரங்களில் காணப்படுகிறது. இந்த இடத்துக்கு நிறையா பேர் பிசாசு பிடித்த நிலைமையில் வந்து விடுதலையாகி போயிட்டாங்க. போனவங்க ஒரு சிலர் சுகத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னும் பலமாய் பேய் பிடித்த நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, விடுவிக்கப்பட்டவர்கள் தேவனோடு சார்ந்து விட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. விடுவிக்கப்பட்ட பிறகு பிசாசனுடைய ஐக்கியத்தோடு திருப்பி கள்ள போதகத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 1 போய் 7 வரும். பிசாசு அது பரிபூர்ணமாய் அவங்களுக்குள்ளே இருந்து கலங்கத்தை ஏற்படுத்தி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் மோசம் போக்கும். அவனுடைய பேரை மோசம் போக்குகிறவன், அவன் திருடன், அவன் பாழ்படுத்துகிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் தவிர வேறொன்றுக்கு வரான். அவன் எப்படிப்பட்டவனா, கொல்லுகிறவன். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவரும் ஆண்டவர் தான், ஆவியை உயிர்ப்பிக்கிறவரும் ஆண்டவர் தான், மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ஜெயத்தை தருகிறவரும் இயேசு கிறிஸ்து தான். இந்த லேகியோனுக்கு இந்த 3 காரியத்தையும் செய்தார் ஆண்டவராகிய தேவன். அவன் மரித்து போய் கிடந்தான், அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் உயிரை, தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவனுக்கு மூளை செயல்படாமல் இருந்தது, தெளிவான மூளையை கொடுத்தார். நீங்கள் தெளிவாய் பார்க்கும் பொழுது புத்தி இல்லாதவனாய் காட்டப்பட்டான். புத்தி தெளிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். அவனுக்கு ஆடை இல்லாமல் இருந்தது, ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஆடையை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதில் முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் ஆடை போடாதவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த ஆடை போடாமல் இருப்பது மகிமைக்குரிய காரியம்தான். ஆனால் அவங்க உலக பிரகாரமான நம்மளை போல ஆடை அணியவில்லை, மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையின் வஸ்திரம் அணிந்திருந்ததுனால தேவனுடைய சுவாபம், தேவனுடைய புத்தியும் தேவ ஞானமும் அவர்களுக்கு காணப்பட்டது. தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறியாதிருந்தார்கள். ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். எப்ப நிர்வாணமாய் மாறினார்கள்,
எப்பொழுது வலு சர்ப்பம் வந்து வஞ்சித்ததோ அப்பொழுதிலிருந்து அவங்க நிர்வாணமாக்கப்பட்டதை உணர்ந்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த மாத்திரத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள்? அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க, ட்ரெஸ் இல்லாததை உணர்ந்தாங்க. எந்த ட்ரெஸ்ஸை? மகிமையின் வஸ்திரம். அந்த மகிமை என்பது தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடியது. இப்போ லேகியோனுக்கு மகிமையின் வஸ்திரம் உரிக்கப்பட்டிருந்த நிலைமையை கர்த்தர் அறிகிறார். பேய் பிடித்த நிலைமையிலே நம்ம இருக்கிறதை அறிகிறார். இப்போ பேய் ஓடிருச்சு, அந்த மகிமையின் வஸ்திரம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமையின் வஸ்திரத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்போ மகிமையின் வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பது என்னுடைய கேள்வி. சரி, ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன். தேவனை பற்றி அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர். இந்த வேத பகுதியில் மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் முன்னறிந்தவர், அவர் ஞானமுள்ள தேவன், புதிய வாழ்வு கொடுக்கிறவர். இப்போ பழைய வாழ்க்கையில் இருந்த மனிதன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. பழைய வாழ்க்கை வாழுகிற எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. பாவமான ஒரு வாழ்க்கை, சாபமான ஒரு வாழ்க்கை, பிசாசின் பிடியில் இருக்கிற வாழ்க்கையோடு பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா உனக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். அதுக்கு பேர் என்ன வாழ்வு? புது வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை என்னன்னா வேதனைப்படுத்த முடியும். யாரை வேதனைப்படுத்த முடியும்? பிசாசுகளை வேதனைப்படுத்துவதற்கு கர்த்தரால் முடியும். 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அதாவது மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பொழுது மார்கரெட் அவர்கள் வாசிப்பாங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசு பிடித்தவன் மிகுந்த சத்தமாய் பேசுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக உரத்த சத்தமாய் 7வது வார்த்தையை பேசும் பொழுது, பிதாவே உம்முடைய கரங்களில் நாவியை ஒப்படைக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் மிகுந்த சத்தமாய் கொடுத்து ஜீவனை விட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக போடுற சத்தத்துக்கும் பிசாசானவன் போடுகிற சத்தத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிசாசு பிடித்தவன் ஓவரா சத்தம் போடுவான், ஓவரா உடைய கிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஈஸியா அதட்டி அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். அல்லேலூயா சொல்லலாமே. சத்துரு பயங்கரமா சத்தம் போடுவேன், ஆனால் இயேசு ஒரே வார்த்தையில் அந்த காற்றையும் கடலையும் அமைதலா இறையாதே என்ன ஒட்டியும் அமைதலானது போல இந்த லேகியோன் பிசாசு கத்துறது கூப்பாடு போகிறதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா. அந்த பிசாசானவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீங்க. அதாவது நாம் இங்கே பார்க்கும் பொழுது தேவன் பிசாசுகளை வேதனைப்படுத்த முடியும். நரகத்திலே அழிக்க வல்லவர் யாரு? கிறிஸ்து இயேசு. 2ஆம் மரணமாகிய கந்தகமும் அக்கினும் ஏறியும் கடலிலே தள்ளப்படுகிறவன் யாரு? பிசாசும் அதனை சார்ந்த கூட்டமும். அப்ப வேதனைப்படுத்தும் யாரு? வேதனையிலிருந்து விடுதலையாக்க முடியும் மனிதனை. இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் பிடியில் இருந்தும் பொல்லாத சேனைகளின் கூட்டத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எல்லாரும் தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருந்தது. தேவனை பற்றி பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள் இருக்கும் அசுத்தாவியை விரட்ட வல்லவராய் இருந்தார். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஒரு சில போதர்களால் இன்னைக்கு பிசாசை என்ன பண்ணா விரட்ட முடியல. ஒரு சில அசுத்த ஆவி பிடித்த மனிதர்களை ஒரு சிலர் குணமாக்கவே முடியல. அப்படி விடுதலை ஆனாலும் அடுத்த நிமிஷமா அடுத்து ஒரு 10 நாள்லயே திருப்பி வந்துடுது. அப்போ போராட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த லேகியோனுக்கு ஒருவேளை உமக்கு பின்னாடியே வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, திருப்பி அந்த பிசாசு என்னை தாக்கிருச்சுனா, அந்த எல்லை பிசாசு அந்த காவல் அந்த கோட்டையை காக்கிறது அல்லது வீட்டை காக்கிறது அல்லது தெருக்களை காக்கிறது அல்லது ஊரை காக்கிற என்ன போனா ஒரு தெய்வங்கள்னு இருக்குது பாருங்க. அது திருப்பி என்னை பிடிச்சிச்சுன்னா நான் திருப்பி பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னா என்ன ஆகுறதுன்னு ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அப்படி காணப்படும் பொழுதுதான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் உனக்கு ஒரு தடவை விடுதலை ஆக்கிட்டேன், இனிமேல் எந்த பிசாசும் உன்னை தாக்காது. அல்லேலூயா.
இயேசு எந்த மனிதனை விடுதலை ஆக்கினாரோ அந்த மனிதனுக்குள்ளாக திருப்பி பிசாசு வர்றது கஷ்டம். அல்லேலூயா, வராது. ஏன்னா தேவனுடைய முழுமையான திட்டத்தின்படி முழுவதுமாக சரீரத்தில் உன்னத பலனை கொடுத்து வாழ வைக்கிறார். அந்த மனிதன் தேவனுக்காக மாத்திரமே பிரயாசப்பட முடியும், தேவனுக்கு மாத்திரமே எழும்ப முடியும். அவனை கண்ட மாத்திரத்தில் பிசாசுகள் ஓடும். அல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய ஆடையிலே வல்லமை இருந்தது, அதை தொட்ட மாத்திரத்தில் நிறைவேற்றுக்கு சுகம். சரிங்களா? ஜீவனை கொடுத்து உயிரை என்ன பண்ண எழுப்பியிருக்கிறாரு. ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து என்ன பண்ண உயிரடைய வைத்திருக்கிறாரு. அவன் பிரேதத்தின் அண்டையிலே இருந்தான், பிரேத குழி. அந்த பிரேத குழியின் அண்டையிலே பிரேதத்தோடு விரோதமாய் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தவனை இப்ப விடுதலையாக்கி ஊருக்குள்ள அமுச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லலாமே. அவனை கண்டுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? நீ தெளிவாயிட்ட, புத்தி தெளிவாயிருக்கு, வேத வசனம் உனக்கு தெரியுது, நீ மகிமையான காரியங்களுக்குள்ளாக இருக்கிறாய். நீ என்ன பண்ண எங்களுக்கு சொல்ல வேணாம், நாங்கள் பாவத்திலே இருக்கிறோம், அக்கிரமத்திலே இருக்கிறோம், அந்த பாவ சந்தோஷம் தான் எங்களுக்கு திருப்தியா இருக்குது, நாங்கள் இயேசுவையே அமுச்சு விட்டுட்டோம், நீயும் போயிடுறா. அப்ப எதிர்ப்பை மீறி அந்த ஊர்ல அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஆமென் சொல்லலாமே. இப்போ நான் ஊரா தெரு தெருவா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த ஊருக்குள்ள என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவே சொல்ல முடியலங்க. சொல்ல முடியாத ஒரே ஒரு ஊரு தெக்கப்பொலி தாங்க. அந்த ஊருக்குள்ள போறாரு, தயவு செய்து வரவே வேண்டாம் போயிருங்கிறாங்களே. தேவனை பற்றி நான் பார்க்கும் பொழுது, தேவன் பண்ணிய கொன்னாரா? தேவன் பண்ணிய கொன்னாரா இல்லையா? இல்ல, பண்ணிய கொன்னது ஆண்டவரா இல்லையா? கொன்னாரா? தேவன் பண்ணிய கொல்லவே இல்லை. இதான் முக்கியம். அதாவது அதுக்கு கேட்டுக்குதுங்க, ஆண்டவரே நாங்கள் இந்த பண்ணிக்குள்ள போறேன்னு கேட்டது யாரு? அதுக்கு கூட என்ன அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறார், போங்கிறார். அல்லேலூயா. இப்ப உள்ள அமுச்சு விட்டாரு. இப்ப கடல்ல குதிச்சு செத்தது ஆண்டவர் போய் கடல்ல குதின்னு சொன்னாரா? பண்ணிக்குள்ள போன விட்டியுமே அதுகளெல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்களே, வெக்கம் போட்டுச்சோ வேதனை போட்டுச்சோ என்னாச்சுன்னு தெரியல, எல்லா பண்ணியும் பேய் பிடிச்சி அந்த பேயினாலே இழுத்து கொள்ளப்பட்டு என்ன பண்ண கொன்றுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பன்னிக்கு பெர்மிஷன் தரக்கூடாது, ஆனால் ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார்? அதை பண்ணிக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன். சத்துருவ அண்ணன் நினைக்க உனக்கு பெர்மிஷன்லாம் கிடையாது. இப்பயே மாண்டு போயிருந்தா பிசாசு செத்து போயிருக்கணும். நாங்கள் இந்த பன்றிக்குள்ளே போகிறோம். அடுத்து பிசாசு ஒரு பிளான் வச்சிருக்கிறான். சரிங்களா? என்னன்னா பண்ணிக்குள்ள போய் பண்ணியை சேர்த்து அழிச்சிட்டோம்னா ஊருக்குள்ளே ஒரு பிரசங்கம் எடுப்படாது, ஏன்னா நம்ம தான் அந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ண அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான். புரியுதுங்களா? பண்ணி செத்ததுனால அந்த ஊருக்காரன் பூரா பண்ணி மேய்க்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டான், உனக்கு எனக்கு ஆகாது, ஓன் தெய்வத்துக்கு என் தெய்வத்துக்கு ஆகாது, ஓன் தொழில் மட்டும் இல்லை, குலம் மட்டும் இல்லை, கோத்திரம் மட்டும் இல்லை, உன் தெய்வம் மட்டும் இல்லை, உன் ஜாதி மட்டும் இல்லை, எதுவுமே எங்களுக்கு ஆகாது, போயிரு. பண்ணியை சாகடிச்சது யாரு? தேவன் கிடையாது. அது அதுகளாகவே போய் செத்து மாண்டு அழிந்து விட்டது. இன்னொன்று, கொல்லுகிறவர் ஆண்டவர் தான், உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவர் தான். கொல்லவும் அதிகாரம் உண்டு, உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பிசாசு மாண்டு போயினது. அதை குறித்து ஒரு பெரிய பாடத்திட்டம் இருக்குது. அப்ப தேவன் பன்றியை கொல்லவில்லை, பன்னிக்குள் அசுத்த ஆவி போகும்படி ஆண்டவர் கட்டளை தான் இட்டார். ஆனால் கடலில் அனைத்து பன்னியையும் ஜீசஸ் தள்ளல. யார் தான் தள்ளது? பிசாசே அதை செய்து விட்டது. சரி, மனிதர்கள் ஊழியம் செய்ய தடை செய்யும் போது அதிகாரமுள்ள இயேசுவும் அமைதியாக போய்விடுகிறார். அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்வதற்கு தடை வந்து விட்டது. யாருக்கு தடை? இயேசு கிறிஸ்துவுக்கே தடை. நீங்க போய் சொன்ன எல்லாரும் கேட்டுருவாங்களாங்க? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. நான் போய் ஆண்டவரை பற்றி, நீங்க போய் ஆண்டவரை பற்றி சொன்னா கேட்டுருவாங்களா? கேளுங்க சும்மா. நீங்க போய் ஆண்டவரை பற்றி சொன்னா கேட்டுருவாங்களா? எல்லாருமே கேட்க மாட்டாங்கல்ல. அருமையானவர்களை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிற ஊரில் ஒரு எத்தனை தலைக்கட்டு இருக்கும்? அங்கே தோமையார்புரம் ப்ளஸ் அங்கிட்டு எல்லாமே எத்தனை பேர் இருப்பாங்க? 120 வீடு. இந்த 120 வீட்டில் என்ன பண்ணால் ஒரு 80 வீட்டுக்கு நாங்கள் போனோம், மீதி வீட்டுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். போய் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் ரட்சிக்கப்படலை, ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டும் பாவமா?
ஆண்டவர் அறிந்திருந்து என்ன பண்ண தகாத பாவங்களினாலே உழண்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் கர்த்தர்னா யாருன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேரி அம்மா தான் கடவுள்னு என்ன பண்ணால் விக்கிரக ஆராதனையிலே என்ன பண்ணால் கிடக்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அப்போ அவங்களுக்கு ஊழியம் செய்ய போயும் ஒரு சிலர் என்ன பண்ணால் ஏற்றுக்கொள்ளவில்லை. போ அப்படின்னு சொன்ன ஆட்களும் உண்டு. வாங்க டீ போட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறவங்களும் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து போன எல்லா பகுதியிலையும் வெற்றி. இன்னைக்கு என்ன பவனி நாள், எல்லா ஜனங்களும் என்ன பண்ணால் பவனி கொண்டாடுகிறார்கள். குருத்தோலையை பிடித்து கொண்டு என்ன பண்ணால் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் தெக்கப்பொலியில் அது மாதிரி யாராவது கொண்டாடினாங்களா? கொண்டாடல. தெக்கப்பொலியில் இருக்க ஜனங்கள்லாம் அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். லேகியோன் பிசாசு கல்லறையில் கிடந்தது போல தான் இவங்களும் கிடக்கிறாங்க ஊருக்குள்ளே. இங்கே தெளிவாக பிசாசு பிடிச்சி என்ன பண்ணால் அவன் தன்னைத்தானே வரித்து கொள்ளுகிறான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிறவன் காயப்படுத்தலை பிசாசு, ஆனால் அவன் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறான். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? ஊருக்குள்ளே இருக்கிறவன் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனால் அவனுக்கு தெளிவு இல்லை, வேத வசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவன் எவனும் மரித்த நிலைமையிலே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத எவனும் தேவனுடைய மகத்துவத்தை உணராதவன், தேவ ரகசியத்தை உணராதவன், பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவில்லாதவன். அப்ப அவனுக்கு போய் சொல்வதற்கு அவன் ஊரிலே ஒரு ஊழியரை ஏற்படுத்தி விட்டு போகிறது எவ்வளவு சிறந்த ஒரு காரியம். அவர் அமைதியா போறார்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை அங்கே செய்கிறார் என்று அர்த்தம். ஜனங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லு. ஜனங்களுக்கு போய் யாரை பற்றி சொல்லு? இப்போ எத்தனை பேர் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தரால் ஏதோ ஒரு வகையில் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஒரு வசன பகுதியை வாசிக்கணும். இதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஜனங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லணும். அதாவது என்னை பற்றி போய் சொல்லு, நான் விடுதலையாக்குனதை பற்றி சொல்லு. மனிதன் மேல் கருசனை உள்ளவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் கருசனை உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்ம கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ வாசிக்க கேட்போம். நம்ம வாசிக்கக்கூடிய வேத பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நீ யாருக்கு போய் அறிவிக்கணும்? உன் வீட்டுக்கு போய் அறிவி, உன் இனத்துக்கு போய் அறிவி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உன் பின்னாடியே வந்துடுறேன் ஆண்டவரே. ஏன் பின்னாடி வந்து நீ என்ன பண்ண போற? வர வேணாம், நீ உன் வேலையை செய்ய. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மேட்டுப்பட்டியில் இந்த சுற்றில் இருக்க சௌரியார்பாளையத்தில் 8-9 பாஸ்டர் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். புதுசாக ஒரு பாஸ்டர் சௌரியார்பாளையத்திலேருந்து உருவாக்கி இருக்கிறார், ஜேம்ஸ்னு ஒருத்தர். கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இப்போ நிறைய பேர் சௌரியார்பாளையத்தில் 70% பேர் ரட்சிப்படைஞ்சிட்டாங்க. மேட்டுப்பட்டியில் 5% பேர் கூட இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. இது பெரிய ஊர், கர்த்தரை அறியலை. நம்ம சபையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன அப்படின்னா, மிரட்டப்படுகிறார்கள், ஒரு சைடு குத்தப்படுகிறார்கள், ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு தந்துக்கிட்டே இருக்காங்க. வீடு தேடி ஆட்கள் வருகிறது. ஏன் இங்கே போகிறீர்கள்? இவன் செத்த பிறகு இவனுக்கு பின்னாடி யார் இருக்க மாட்டாங்க, நாங்கள் நிரந்தரமாக இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாதர் மாறுவார், நாங்கள் எப்பயுமே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இல்லாதவங்க. இப்படி பிசாசானவன் பேசி என்ன பண்ணுகிறது, ஊழியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு 5 ஊழியர்களை உருவாக்குனேன்னா அவங்க 20 ஊழியர்களை உருவாக்குவாங்களா? இல்லையாங்க? அப்படியே மாறி மாறி. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் ஒருத்தர் மட்டும் பிரசங்கம் பண்ணுவார், மீது எல்லா பேருமே போகணும் உக்காரணும், போகணும் உக்காரணும். அவன் அப்படியே அந்த சந்ததி மட்டும் பாரம்பரிய கிறிஸ்தவமாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா அப்படியே என்ன பண்ணால் காதரோ முகமதோ இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ண ரட்சிப்படைஞ்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு பார்த்தா இங்கிட்டு பார்வதி அல்லது பாத்திமா எல்லாம் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வசனம் உள்ள போயிடுச்சுன்னா அவன் வாழ்வு பெற்று விடுவான். அவனுக்குள்ளே பிசாசு இருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டது என்றால் அவன் ஊழியக்காரனாய் மாறி விடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்கிறீங்க? இப்போ பாருங்க, ஜனங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னார். மனுஷன் மேல் கரிசனை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போய் வீட்டுக்கு சொல்லு, உன் இனத்துக்கு சொல்லு. 2 காரியம். வீட்டுக்கு சொன்னியா, உன் இனத்துக்கு சொன்னியான்னு ஆண்டவர் கண்டிப்பாக கேள்வி கேட்பார். கேள்வி கேட்பாரா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க?
உங்கள் நாத்தனாக்கு, கொழுந்தியாவுக்கு அல்லது மச்சனனுக்கு, மாமனுக்கு, அப்படியே இன்னும் நெருங்கும்போது அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, அம்மா அப்பாவுக்கு, இப்படி என்ன பண்ணால் சொல்லியிருக்கீங்களா? அவன் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படி இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து காரி துப்பப்பட்டார் தான், உடனே அவரும் காரி துப்பலை, தூணு கொஞ்சம் பொறுமையாக இருந்தார். அதே பொறுமை தான் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் இந்த தெக்கப்பொலியிலே என்ன பண்ண நடக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ரெண்டாவதாக மனிதனை குறித்து பார்க்கலாம். கல்லறை மனிதன், அவனுடைய குணங்களே சரியில்லை. கல்லறையில் இருக்கவனுடைய குணம் பூரா சரி இருக்குமா? இப்போ மேட்டுப்பட்டி கல்லறையில் உள்ளே போனோம்னா அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். கஞ்சா அடிச்சிருப்பேன். கஞ்சா அடிக்கிறது பூரா எங்கே தான் இருக்குது? கஞ்சா விற்கிறவன் எங்கே தான் விற்கிறான்? கல்றக்குள்ளே வச்சு விற்கிறான். கல்றக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க. கல்றக்குள்ளேயே சீட்டு விளாட்றான். கல்றக்குள்ளேயே தண்ணி விற்கிறான். கல்றக்குள்ளேயே என்ன பண்ணால் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே மாதம்னு படுத்து கிடக்கிறான். அருமையானவர்களே, இவன் பூரா பிசாசு பிடிச்சவன் தான். இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணா தன்னுடைய ஊரை கண்ட்ரோலில் வச்சுருக்குது. இவன் பார்க்குறதுக்கு என்ன பண்ணா பைத்தியக்காரன் மூளை. வீட்டுக்கு என்ன பண்ணால் பிரயோஜனமாக இருக்க மாட்டான், யாருக்கும் பிரயோஜனம் மாட்டான். திடீர்னு செத்து போனால் கூட என்ன பண்ணால் அவனுக்கு எவன் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்காங்க. இப்போ விடுதலையாக்கும்படியாக நாம் உள்ளே போகும்னா கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன் அப்படின்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் என்ன பண்ணானா வந்து மிரட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பித்தான். அப்புறம் அலற ஆரம்பித்தான். அவனுக்கு விடுதலை உண்டாயிருச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்கும்னா பிசாசை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணால் உங்களை பயம் தான் முறுத்துவேன். அவனுடைய வேலை என்னது? பயமுறுத்துகிற வேலை. நம்ம என்னென்ன, நீ என்னடா நான் ஆண்டவரை பெற்றிருக்கிறா, இயேசு நாமத்தினோட போன ரத்தத்துக்கு வல்லமை அதிகம் போயிடும். ஆமேன்னு சொல்லலாமே. ஆமென். உங்களுக்கு அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டுவீர்கள், சர்ப்பங்களை எல்லாம் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவானது ஒன்றும், அதாவது சாவுக்கு ஏதுவானவரை கொடுத்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கல்லறை மனிதனை விடுதலையாக்கினது போல நிறைய பேர் விடுதலையாகும்படியா இந்த ஊருக்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் வாழ்கிற, எதுக்கு வாழ்கிறனே தெரியாமல் இருக்கிறான். நீங்கள் அப்படி ஏதாவது இருக்கீங்களா? நீங்கள் வாழ்கிறதின் நோக்கம் தெரியுதா? நீங்கள் எதற்காக வாழ்கிறீங்கன்னு தெரியுதா? கல்லறை லேகியோனுக்கு எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இவன் விடுதலையாக்கப்பட்டவட்டி யாருக்காக வாழ்கிறான், எதற்காக வாழ்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. இதை பற்றி என்ன பண்ண சொல்கிறதுக்கு அவன் தேவைப்பட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல வைத்தார். ஆமென். பிசாசு மனிதரிடம் வாசம் பண்ண முடியுமா, முடியாதா? இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ அதே போல பிசாசு வாசம் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். முடியும். எப்போ நீ அவனுக்கு இடம் கொடுக்குறியோ அவன் உள்ளே வந்துடுவான். இயேசுவும் பேதுருவும் பேசிக்கிட்டே போகிறாங்க. பேதுருக்குள்ளே எப்போ அசுத்தாவி வந்ததுன்னு தெரியல. நீ மறிக்கவே கூடாது ஆண்டவரே, நீ சத்துறக்கூடாது, நீ செத்துறக்கூடாது ஆண்டவர். சாகிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கிறேன் போ பிசாசேன்ட்டாரு. ஏங்க சாவியோ தூக்கி பேதர்கிட்ட கொடுக்குறாரா, அது பின்னாடி உயிர் தெளிந்த பிறகு. ஆனால் நீ சாகக்கூடாது ஆண்டவரே, நீ சாகக்கூடாது. சாகக்கூடாதா? யார் பேசுகிறா? உள்ளே உத்து பார்த்தா பேதருக்குள்ளே யார்? பிசாசு. அவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னாடி 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சாதாரணமாக என்ன பண்ணா கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் தடுக்குது. சீசர்கிட்ட நான் சாகுபடியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கூட அவங்க புரிஞ்சுக்கல. ஆனால் பிசாசு புரிஞ்சுக்கிட்டு நீ சாகக்கூடாதுங்குது. பிசாசுக்கு ஒரு சில அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவர்கள் அதிகாரத்தினாலே வெல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி வென்றுக்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது மனிதனிடமிருந்து பிசாசு போக ஆண்டவரிடம் அதிகாரம் மட்டுமே விடுதலையாக்கும். ஆண்டவருடைய அதிகாரம் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். இப்போ யாருடைய அதிகாரத்தில் நாம் நிற்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தில் தான் நிற்கிறோம். நான் தனியாக போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்னா ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஒரு செல்லில் திடீர்னு என்ன பண்ணால் ஒரு படம் வந்து முன்னாடி இருந்துச்சு. அவன் வளர்க்குற நாயை கையில் பிடிச்சிருக்கான். ஆனால் ஏத்தாப்படி இருக்கிறவங்க வேகமாக குலைக்குது, லொல்லு லொல்லு லொல்லுன்னு. திடீர்னு என்ன பண்ணால் அந்த மனிதன் அந்த நாயை அப்படி விட்டுட்டு அப்படி போயிட்டான். அந்த நாய் பம்மி போய் உட்காந்துருக்கு. அவன் வந்து ஏற்று அப்படி மண்டையிலே போடுறான், பொட்டுன்னு. நாய் அப்படி பம்மிக்கிட்ட உட்காந்துருக்கு. திருப்பி நாய் வளர்க்குற அந்த மனிதன் அந்த நாயை பிடிச்சி அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், லொல்லு 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 லொல்லுங்குது. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துடைய கைக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்ம போடுற சத்தத்துக்கு மதிப்பு இருக்குது. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் லொல்லு லொல்லுன்னு கொலைச்சிக்கிட்டு இருந்தால் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். புரியுதுங்களா?
கத்துறதுல வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கத்தி ஜெபம் பண்ணாரு, அதுக்கு வல்லம் அதிகம். பிசாசும் கத்துச்சு, ஆனால் அந்த வல்லமை முறியடிக்கப்பட்டது. கத்துறதெல்லாம் ஆண்டவர் குறைச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுடைய பலத்தினாலே தான் பிசாசுகளை வெல்ல முடியும். மனிதர்கள் தேவனை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிக்க முடியுமா, முடியாதா? அருமையானவர்களே, ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதில் என்னென்னா, நீங்கள் எப்பொழுதுமே புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். பிசாசு பிடிச்சி அங்கே கடந்தான்ல, பிசாசு பிடிச்சி கடந்தான், விடுதலை ஆக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இயேசு விடுதலை ஆகிட்டார். அப்பையும் புறக்கணிக்கப்பட்டு தான் இருந்தான். இப்போ நல்ல ஜம்முன்னு என்ன பண்ணால் விடுதலையாகி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்பனையும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறான். ஏன்? இவன் எதையோ சொல்கிறான். எதையோ அப்படின்னா அவனுடைய பார்வையில் வச்சுக்கோங்க, அவனுடைய குல தெய்வம், அவனுடைய என்ன பண்ணால் முறைமையுடைய வழிபாடு, அவனுடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய சுற்று வழக்கத்துடைய பகுதிகளை இவன் அந்த பகுதியில் இருந்தவன் தான் திடீர்னு போய் மாட்டுறான். எப்பா இது கிடையாது, இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன், மாதா வழியே போக முடியாது, இயேசு கிறிஸ்து வழியாக தான் போக முடியும். புரியுதுங்களா? அப்போ வாங்க கடை வெட்டலாம், அந்தோனியார் கோயிலுக்கு போகலாம், அப்படியே போகலாம். போகக்கூடாது. அங்கேயே நீ போகிற, அந்தோனியார் தெய்வம் அல்ல. இப்போ இவனுக்கு புத்தி வந்துருச்சா இல்லையா? தெளிவு வந்துருச்சா இல்லையா? உனக்கு தெளிவாக இருந்தீன்னா உன் கூட சேர மாட்டான். ஏன்னா அவன் பிசாசு பிடிச்சு தெளிவில்லாதவனா இருக்கிறபடினால தெளிவுள்ளவனை யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. மனிதனால் துர்ச்செய்தியை பரப்ப முடியும், நற்செய்தியும் பரப்ப முடியும். பரப்ப முடியுமா இல்லையா? 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. துர்ச்செய்தியை பரப்பவும் முடியும் ஒரு மனுஷனால, அதே நேரத்தில் நற்செய்தியும் பரப்ப முடியும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது யார் துர்ச்செய்தியை பரப்புனது, எது யார் நற்செய்தியை பரப்புனதுன்னு புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இப்போ மக்கள் ஏற்கனவே மேலே துர்ச்செய்தியை என்ன பண்ண வைத்திருந்தார்கள். அவன் மோசமானவன் தான், விடுவிக்கப்பட்டான். இப்போ நற்செய்தியை போய் சொல்கிறான். நற்செய்தி சொன்னால் ஒன்னே குறித்து அவன் துர்ச்செய்தி சொல்கிறான். எதை குறித்து சொல்லுவான்? பழைய பாவங்களே சொல்லிக்கான்ப்பா. எப்போ இப்போ நான் பழைய பாவத்தில் இல்லைப்பா, நான் புது மனிதனை ஆயிட்டேன்னா நம்பவே மாட்டான். நல்லா கவனிங்க. விடுதலை பெறதுக்கு முன்னாடி அம்மனமாக இருந்தேன், நீ அம்மனை குட்டி தானே அப்படின்னு என்ன பண்ண பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் இப்பொழுது மகிமையின் வஸ்திரத்தை போட்டது இவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அருமையானவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். அன்னைக்கு கல்லை வச்சு சுரண்டிக்கிட்டு அலைஞ்சா அதையே திருப்பி திருப்பி குற்றவாளியாக ஆக்கிக்கிட்டே இருக்கலாமா? இன்னைக்கு நிலைமை என்னன்னா, கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டதை பேச மாட்டேங்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தியோ அதையே பேசி பேசி ரட்சிக்கப்பட்டவனையும் பாவியாய் மாற்றுகிற வாயாய் உடையவனாய் மாறுகிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் அவனுக்கு நற்செயல்களை செய்தார். அவன் போய் நற்செய்தி பரப்பினான். ஆனால் மக்களோ துர்ச்செய்தியை தான் பரப்பினார்கள். நீ அவன்கிட்ட போகாத. அவன் இயேசுவை பற்றி சொல்கிறான். அவன் வேறு ஒரு தெய்வத்தை பற்றி சொல்கிறான். சொல்ல போனோம்னா தெக்கோபொலியும் ஒரு இருளுள்ள பன்றி மேய்க்கிற இடம், ஒரு எருசலேமோ அல்லது என்னன்னா இஸ்ரவேல் தேசமோ அது ஆடுகளை மேய்க்கிறது. அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிற ஒரு இடம். இப்போ ரெண்டு இடத்துக்கு என்ன பண்ணால் பொருந்தாது. இப்போ பன்னி மேய்க்கிறவன் சிந்தனை சரியில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிந்தனை உனக்குள்ளே வெளிப்படணும்னா இவன் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சாமி கோயிலுக்கு போகணும், அதாவது சபைக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு போனால் தான் சத்தியம் தெரியும். எது இயேசு சாமி கோயில்? இதில் என்ன பண்ண வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் கோபுரங்களை பார்த்த விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நுழைகிறான். நமக்கு கோபுரமும் கிடையாது, பின்னாடி சிலுவையும் கிடையாது. ஆனால் வசன வார்த்தை ஒரு மனிதனை குணமாக்கும், வாழ வைக்கும். அந்த வசனத்தை பற்றி பேசுனா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. நேராக உள்ளே வந்து ஒட்டி பேக்ரவுண்டை பார்க்குறேன். என்னது பச்சை கலர் ஸ்க்ரீனாக இருக்குது, பின்னாடிங்கிட்ட அந்தோனியரை காணா, நடுவில் என்ன பண்ணால் சிலுவையை காணா, இயேசு உயிர்த்தாண்டவரை காணான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுடைய எண்ணம் பூரா பழைய சிந்தனையாகவே இருக்குது. அதே சிந்தனையில் எங்கே கொண்டு வந்தால் எப்படி மாற்றம் உண்டாகும்? இன்னைக்கு சபையில் இருக்கிற நிறைய பேருடைய எண்ணம் குணாதிசயம் மாற்றப்படாமல், எண்ணம் குணாதிசயம் ஆவியின் கனியே இல்லாதவனு சபைக்குள்ளே தான் இருக்கிறான். ஆவியின் கனியில் நிறைந்திருக்கிறவனும் சபையில் தான் இருக்கான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நற்செய்தியையும் பரப்ப முடியும், துர்ச்செய்தி ஒரு மனுஷனால் பரப்ப முடியும். நீங்கள் நற்செய்தியை பரப்பீர்களா, துர்ச்செய்தியை பரப்பீர்களா? துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் யார் அப்படின்னா பிசாசு பிடித்த மனிதர்களாகவே இருப்பார்கள். நல்ல கவனிங்க. மனிதன் கர்த்தரால் படைக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்கல்ல? குரங்கிலிருந்து வந்தீங்களா?
இல்லை. இந்த லேகியோன் கர்த்தரால் தானே உண்டாக்கப்பட்டவன். அப்போ அவனுக்குள்ளே எப்படி பிசாசு? அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான், ஏற்கனவே இடம் கொடுத்து இருந்தான். அவர் வந்து மனதுருகி சுகமாக்குறார். ஆமென். இப்போ மனதுருக்கம் உடையவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மனிதன் மீது ரொம்ப தாகமா இருக்கிறாரு. எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய், அவனுக்குள்ளே ஜீவ வார்த்தை உண்டாகும்படியாய் தாகமா இருக்கிறார். அந்த வார்த்தை உட்கொண்டு விட்டால் ஜீவன் பெருகும். எல்லாம் பெருகும், வாழவே வாழ்வாய். அல்லேலூயா. இப்போ 2 காரியத்தை நான் பார்த்துருக்கிறோம். ஒன்று தேவனை குறித்து, 2வது மனிதனை குறித்து. மனிதன் கர்த்தரால் படைக்கப்பட்டவன் என்பதை உணர வேண்டும். சுயத்தை இழந்தவன் யார் அப்படின்னா இந்த லேகியோன். எப்போ? முன்னாடி. இப்போ தேவ சுபாவத்தை உடையவனாக மாறிட்டான். சுயமே இல்லை அவன்கிட்ட. சுயமாக ஏதாவது செய்யணும்னா அது கூட இல்லை, பிசாசின் வல்லமையினால செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ சுயத்தை உடைத்துட்டான், பிசாசையும் வென்றுட்டான், தேவனுடைய சுபாவம் வந்துருச்சு, தேவனாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தா? தவறான புரிதல் உள்ளவனாக இருந்தா. கிறிஸ்துடைய வார்த்தைகளோ வெளிச்சமோ வந்த பிறகு இப்ப தவறுதலில் எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அந்த தவறை ஜனங்களுக்கு சுட்டி காமிக்கிறவனாய் மாறிவிட்டான். நீங்க தவறுகளை சுட்டி காமிக்கிறீங்களா? உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இது, ஏன்னா தவறுனே தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். தவறுதுனே தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அருமையானவர்களே, ஒரு 10-15 பசங்க என்ன பண்ணா கூடிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? எல்லா பேரும் பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா ஒழுக்கமாக இருக்கணும், பிள்ளைகளை நல்ல முறையாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஊர் உலகமே பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கூட்டிகிட்டு ஓடனா கூட்டிகிட்டு ஓடட்டும். எதை வச்சு சொல்கிறாங்க? பாவத்திலே தாய் தகப்பனும் என்னப்பன இருக்கிறாங்க. பாவத்துக்குள்ளேயே அவங்க மூழ்கடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சிந்தனையெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சா பவுன் போடணும், கல்யாணம் முடிச்சு வச்சா என்னென்னா நம்மளே எல்லாமே பார்க்கணும், நம்ம கடங்காரனாங்கன்னு எதுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகட்டும். அப்போ தாய் தகப்பனுடைய சிந்தனையே சரியில்லை. அவங்க பிசாசின் வல்லமையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய சந்ததியும் தங்களுடைய இனத்தையும் அப்படி தான் வழி நடத்துகிறார்கள். நம்மளோ தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளையாய் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை வளர்த்து ஒழுக்கமுள்ளவர்களை அவர்களை ஆளாக்கி அவங்க கிறிஸ்துவின் சந்ததி உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, தேவ சித்தம் தான் என்ன? மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வசனத்தில் தேவ சித்தம் என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் இனத்தாருக்கு உன் வீட்டிற்கு போய் உன் இனத்தார் எல்லாருக்கும் கர்த்தர் உனக்கு என்ன செய்தாரோ அதை அறிவி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது தேவ சித்தம் என்ன அப்படின்னா, தேவனோடு மனிதன் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிச்சு. ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் இல்லாதவன் யாரோட ஐக்கியமாக இருப்பான்? பிசாசோடு ஐக்கியமாக இருப்பான். அதுக்கு பைபிள் ரோமரில் கூட என்ன பண்ண பவுல் சொல்லுவார், நீங்கள் பிசாசோடு ஐக்கியமாக இருப்பதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. பிசாசு என்ன பண்ணுவான்? திருவிழா கொண்டாடுவான். திருவிழா கொண்டாட்டின்னு என்ன பண்ண யாராவது கொலை பண்ண வைப்பான், ஆட வைப்பான், பாட வைப்பான், அதுக்கு போலீஸ்காரன் நிற்க வைப்பேன். அது பூரா பிசாசு செய்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அடுத்து வர நாட்களில் எல்லா பக்கமும். வாஸ்கு திருவிழா இங்கேயும் நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது. ஆனால் எவன் மனம் திரும்பியிருக்கான்? வாஸ்கு திருவிழா நாடகத்தை பார்த்து எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கார்கள்? ஒருத்தரும் கிடையாதுங்க. நான் நடிக்கிறேன் தனக்குள்ளே பெருமை வந்தவன் தான் அதிகம். நான் பாஸ்கு திருவிழாவுக்கு போய் உட்காந்து தின்னுபுட்டு வந்தவன் தான் அதிகம். உட்காந்து எதையாவது தின்னுபுட்டு வந்தவன் தான். மனம் திரும்புதல் தேவனுடைய வசனத்தில் வார்த்தையினால் மாத்திரமே உண்டாகிறதே ஒழிய நாடகத்தினாலும் நடிகர் திலகத்தை போல நடிக்கிறதுனாலும் உண்டாகாது. ஏன்னா அவனுக்குள்ளே பொல்லாதாவி இருந்து அவன் இயேசுவின் வேஷம் போட்டு நடித்தாலும் அந்த பொல்லாதாவி தான் கிரியை செய்யும் மனுஷனுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஊர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, ஒரு தடவை சைக்கிளில் போய்கிட்டு பீடி குடிச்சுட்டு இருந்தார் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி. நம்ம என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து சைக்கிளில் போகிறாரா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறாரா, பீடி குடிச்சிட்டு போகிறாரா. நடிக்கிற ஆள் என்ன பண்ண பாவத்தில் தான் யார் இருப்பான். ஏன்னா அவன் எப்பயுமே நடிக்கிறவன் யார்? பிசாசு. நடிக்கிறது யார்? பிசாசு என்பவன் நடிகன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் எழும்பி இருக்க காரணம் என்ன? அவன் பிசாசின் உபதேசத்தை உபதேசித்து கொண்டே இருக்கிறான். நீங்களும் நானும் மட்டும்தான் எழும்பி தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க நாம் இருக்கிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆமென். தேவனோடு மனிதன் ஐக்கியமாக இருப்பது தேவ சித்தம். ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருப்பது தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தம் ஒரு மனுஷன் பிசாசு பிடித்திருப்பதா? பிசாசு ஒரு மனுஷனை அமுக்கிக்கிட்டே இருக்கிறது தான் தேவ சித்தமா? அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண சொங்கித்தனமாக இருப்பது தான் ஆண்டோடைய சித்தமா?
அவன் என்ன பண்ண தன்னுடைய வேலையை துரிதமாய் தன்னுடைய ஜனத்தாருக்கு இனத்தாருக்கு அறிவிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தானே தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் எப்படி வேணுமானு போகட்டும், நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் பாட்டுக்கு கடந்து போனீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டாரா? அருமையானவர்களே, 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. விடுதலையானவன் தன் இனத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இப்பொழுது அந்த வசனத்தை வாசித்தீர்கள், நீங்கள் மனதுக்குள்ளே அந்த வசனத்தை வாசித்துங்க. அந்த வசனம் தானே வாசித்தீங்க? 5:20, 5:19 வாசித்தீங்க. 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. விடுதலையானவன் தன் இனத்தாருக்கு சுவிசேஷம் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் விடுதலை ஆகிட்டீங்க, பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என் இனத்தானுக்கு போய் சொன்னால் ஏதாவது சொல்லி போடுவாங்க, வஞ்சி போடுவாங்க, பழைய கதையெல்லாம் போட்டு இழுத்துருவாங்க. அவன் இழுக்க தான் செய்வான். நம்ம தான் விட்டு கொடுக்காம ஆண்டவரை பற்றி பேசுனேன். அது பழைய காரியம், அதை பற்றியே பேசாத. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறார், சொல்வதை கேள் என்று சொல்லி இது பண்ணணும். 20ஆம் அதிகாரத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்பொலி என்கிற நாட்டுக்கு என்ன பண்ணா? பிரசித்தம் பண்ணினா. எல்லாரும் என்ன பண்ணாங்களா? அடுத்து முக்கியமானது, ஆச்சரியப்பட்டார்கள். உன்னை கொண்டு ஆண்டவர் செய்வார், எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இந்த நாளா, இந்த நபரா, இதெல்லாம் தேருமானு தெரியல, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. அல்லேலூயா. ஒரு தடவை என்ன பண்ண, நம்ம யோபு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எப்பா முன்னுக்கு மிரட்டிக்கிட்டே இருந்தாயா, இப்போ ஆண்டவர் அண்டையில் உட்காந்துட்டாயா. யார்? ரவுடி. முன்னுக்கு மிரட்டிக்கிறா. இப்போ எப்படி தெரியுமா? எந்திரினா எந்திரிக்கிறா, அப்படி கையை உயர்த்துறா, அப்படி கையை தட்டுவோம் பாடி. அப்படின்னா கையை தட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக எந்திரிச்சிட்டு போறாரியா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரவுடியவே ஆண்டவர் ரசிக்க வச்சுட்டாருனா, பேய் பிடிச்சவன் சும்மா சுத்திக்கிட்டு அலைகிறவன் ஈஸியாக என்ன பண்ண குணமாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊர் மாறுவதற்கு, ஒரு தேசம் மாறுவதற்கு, ஒரு தெக்கப்பொலியா நாடே என்ன பண்ணா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நடந்து கொண்ட அந்த நபர் பேர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசின் பேரை என்ன பண்ணா வேதத்தில் பார்க்க முடியும். அவன் பேர் என்ன? பேய் பிடித்துடைய பேர் என்ன? கொடுக்கப்படவில்லை. ஆனால் லேகியோன் பிசாசு பிடித்தவன். பிசாசுக்கு இப்போ மரியாதை கொடுக்கப்பட்டது மாதிரி இருக்கும். நோ, பிசாசுக்கு மரியாதை இல்லை. பிசாசை பூரா ஆண்டவர் விரட்டிட்டாரு. இங்கே என்னன்னா, தெக்கப்பொலியால் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டார்களா? எதனால் ஆச்சரியப்பட்டார்கள்? கர்த்தர் செய்த அற்புதத்தை மாத்திரமல்ல, இப்போ அவன் வல்லமையுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் போன தடவை பிசாசு பிடித்தவன், இந்த முறை பிசாசிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவன் போய் பேய் ஓடுனா ஓடும், குணமாகுனா குணமாகு. ஏன்னா கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதான் ஆச்சரியப்படுறது காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சும்மா கேளுங்க, புத்தி தெளிவாக இருக்கிறீங்களா? அறிவு இருக்குதா? ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி தெளிதல் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த வசனம் எத்தனாவது வசனம் பாருங்க. புத்தி தெளிதல் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க போறீங்க. புத்தி தெளிவு வேணும், அறிவு வேணும், வஸ்திரம் ஆண்டவருக்குள்ளாக மகிமையின் வஸ்திரத்தை என்ன பண்ண போட்டிருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நிர்வாணமாகவே அலையக்கூடாது. அல்லேலூயா. நிர்வாணம் என்பது தேவ வசனம் இல்லாதவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். தேவ வசனத்தை உடையவர்கள், அதன்படி கைகொள்கிறவர்கள், அதன்படி பிறருக்கு அறிவிக்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் தேவ வஸ்திரத்தை ஆடையாய் அணிகிறவர்கள், வேத வசனத்தை உடையவர்கள் என்ற அர்த்தம். வாசிக்கலாம் அந்த பகுதியை. 15ஆம் வசனம். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு யாரு பயந்தார்களா? ஜனங்கள். உனக்கு புத்தியே தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா எவனும் பயப்பட மாட்டான். இப்போ என்ன பண்ண, யாருக்கு பயம்னா, நீ புத்தி தெளிஞ்சிட்ட, அதனால பயம். அதனால தான் உன்னை கண்டு ஓடுறான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவன் சபைக்கு போகிறேன், ஐயோ கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், சபைக்கு போகிறேன். ஏன்? நீ புத்தி தெளிந்துட்ட. போகாத உன்னை குழப்பி விட்டுருவாங்க. போகாத. என்ன குழப்பி விட்றாங்க? என்ன குழப்பி விடுறதுக்கு இருக்கு? அல்லேலூயா. நீ தெளிவாயிட்டீங்க. எதிலிருந்து தெளிவாயிட்டீங்க? வசனம் இல்லாத நான், தேவனுடைய புத்தி இல்லாத நான்
இப்போ தேவனுடைய புத்தி உடையவனாய் மாறிட்டேன், தேவனுடைய அறிவு உள்ளவனாய் மாறிட்டேன். இப்போ தேவனே வந்ததுனால நன்மை தீமை அறியத்தக்க கனியை நான் சாப்பிடல, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஜீவ விருட்சத்தின் கனி யார்? இயேசு. வசனம், வார்த்தை. அதை உட்கொள்ள ஆரம்பித்த பிறகு எனக்கு புத்தியா தெளிவாயிருச்சு. நான் மந்த புத்தியா இல்லை, இப்போ என் சொந்த புத்தியில் நடக்கலை, தேவ புத்தியில் நான் நடக்கிறேன், தேவ புத்திரனாக இருக்கிறேன், நிறைய பேர்த்த தேவனுக்குள்ளே வழி நடத்துகிறேன். அதனால சத்துருக்கு பிடிக்கல. சத்துரு தன் இனத்தார்கிட்ட அவன் குரூப்பை என்ன பண்ணால் தனியாக ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறான். 2 குரூப்பை என்ன பண்ணால் உருவாக்கி வச்சுருக்கான். பிசாசு பிடித்தவனுக்கு குரூப்பு இருக்குது, அவன் ஒரு பெரிய கேங்காக இருக்கான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமோ கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் இருந்தால் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென் சொல்லலாமே. ஆமென். சபையில் ஆள் இல்லை, அங்கே என்ன 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அங்கே போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வல்லமை உண்டு, தேவனுடைய அற்புதம் உண்டு, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் நசுக்கட்டுங்க, எத்தனை பேர் நம்மளை துன்பப்படுத்தணுங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்தணுங்க, ஆனால் ஆச்சரியப்படுவாங்கங்க. ஆமென். நம்மளை குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குங்க. இவன் வந்துட்டானா போதும், 10 பேர்த்த சபைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். விடவே கூடாது. அன்பிய தலைவிகளை அமுச்சு விடு, சிஸ்டர் அமுச்சு விடு, ஃபாதரை கூப்பிட்டு என்ன பண்ண கேள்விகள், இப்படி தாங்க என்ன பண்ண சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே அடையிட்டு அதாவது 2 காரியம். பிசாசு பிடிச்சவனா அதை அவன் செய்யிடு. இருதயத்தில் குத்தப்பட்டு தேவ சமாதானத்துக்கு இருக்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்கிறவன் சபைக்கு வந்துடுவான். அல்லேலூயா. என்ன சபைக்கு? உண்மையுள்ள சபைக்கு, தேவனை அறிகிற அறிவை உடையவன் ஆண்டவருடைய சபைக்குள்ளாக வந்து விடுவான். இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பகுதியில் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா, பிசாசு பிடித்தவன் பிசாசு பிடித்தவனாகவே இருந்தால் உன்னை உலகம் கண்டு கொள்ளாது. பிசாசு பிடித்தவன் விடுதலையாகி தேவனுடைய ஊழியத்தை செய்தால் அது ஆச்சரியப்படுவார்கள். அதே நேரத்தில் நமக்கு ஆப்பு வைப்பதற்கு துடிப்பார்கள். பச்சை மரத்துக்கு யார் பச்சை மரம்? ஏசு. அவரையே தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இவனை தூக்கி ஈஸியாக அரைஞ்சு போடுவாங்க. யாரை? தெக்கோபோலியில் ஊழியம் செய்கிற இந்த தேவனால் விடுதலை செய்யப்பட்ட பிசாசு பிடித்தம் இருந்த மனிதனுக்கு விடுதலை உண்டு பண்ண அவன் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவனை எப்படா கொள்ளலான்னு தான் துடிப்பான். ஏன்னா அவன் கோயில் வருமானம் போயிடும். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவதனால அங்கே இருக்க தொழில்கள் என்ன பண்ண பாதிக்கப்படும். ஏன்னா அவன் தொழில் பூரா பன்னிக்குட்டி மேய்க்கிறது. நீ மேய்க்கிறது ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ பன்னிக்குட்டி மேய்க்கிறாளா ஆடு மேய்க்கிறாளா? அப்போ பன்னிக்குட்டி மேய்க்கிறவன் அறிவில்லாதவன். நான் பைபிள் வசனத்தின்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார்? பன்னி மேய்க்கிறவன் அறிவில்லாதவன். அவன் ஒருபோது என்ன பண்ண ஆடுகளை மேய்க்க மாட்டான். மேய்ப்பனை குறித்து என்ன பண்ண அக்கறை செலுத்த மாட்டான். மேய்ப்பனெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் சாக்கடையிலே பெறலக்கூடியவன். பல போதகங்களை என்ன பண்ணால் பிசாசனுடைய போதகங்களை கேட்டு 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 சாக்கடையிலே உளுந்து பிறண்டு அவனால் வானத்தை நோக்கி பார்க்க முடியாது. பன்னி என்னைக்காவது வானத்தை நோக்கி பார்த்துருக்கா? பன்னி எப்படி நடக்கும்? கீழேயே தான் நடக்கும். ஏன்னா அவன் புத்தி கெட்டு போய் அந்தகாரப்பட்டு கூனிய போல குறிதான் அப்படியே நடப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காக பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிலுவையிலிருந்து வானத்தை நோக்கி பார்த்தார். ஆட்டுக்குட்டியானவர் மேல் நோக்கி பார்த்து அண்ணாந்து பார்த்து பேசினார். விடுதலை உண்டானது, சமாதானம் உண்டானது, ஆறுதல் உண்டானது. ஆமென் சொல்லலாமே. அடுத்ததாக நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். இயேசு சந்தித்த சவால்கள் என்ன? இயேசு சந்தித்த சவால்கள் என்ன? இயேசுவை எவனுமே அந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளல. கைதட்டுங்க. எதுக்கு இது நான் சொல்றேன் தெரியுமா? இயேசுவை தெக்கோபோலியில் இருக்கவே ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா? ஏன் நீங்கள் ஜான் நிறைய பேத்துக்கு என்னன்னா, ஜான் பீட்ரு நான் 17 வருஷமா அங்கே ஊழியம் 17 வருஷமா 2011 ஊழியம் செய்கிறேன். எத்தனை வருஷம் ஆகுது கணக்கு? 14 வருஷம் ஊழியம் செய்கிறேன். ஒரு 2 குரூப்பு வருது, அப்படி வெளியில் போகுது. 2 குரூப்பு வருது, வெளியில் போகுது. கேட்டால் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்மக்கிட்ட வளர்ச்சி பெற்ற ஆளுக்கு சர்ச் ஆஃப் கார்டில் உட்காந்துருக்குது, குட் நியூஸ் டேனியல் சர்ச்சில் உட்காந்துருக்குது, ஏஜி சர்ச்சில் உட்காந்துருக்குது. பாருங்க, ஏஜி சர்ச்சில் உட்காந்து என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுக்கிற பிரசங்கமும் நம்ம உருவாக்கமும் அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல சபையாக போவோம். என்ன ஏசி போட்டிருக்கிறது அப்படியே என்ன பண்ண குடைச்சல் இல்லாத சபையாக போகிறாங்க. இந்த சபைக்கு வரவங்க என்னென்னா, ஒரு மனப்பாட வசனம் பண்ணுங்க, மனப்பாடம் ஒப்பிச்சிக்கலாம். அங்கே மனப்பாடம் பண்ணும், ஒப்பிக்கிறதுலாம் காரியம்லாம் இருக்காது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வாங்க ஜெபம் பண்ணலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வெள்ளிக்கிழமை வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நீங்கள் வாங்க, எப்போ வேணுமாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அருமையானவர்களே, நம்ம யாருக்கிட்டே அதிகமாக காசும் கேட்கறது கிடையாது. சபையில் குடுன்னு கொடுக்குற கேட்டு யாரையும் தொல்லைப்படுத்துறதும் கிடையாது.
என்ன ஒன்று அந்த தெருவுக்குள்ளே சங்கட்டப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஏன்? மற்றவன் பார்த்தா ஏதாவது சொல்லிடுவேன், மற்றவன் பார்த்தானே ஏதாவது சொல்லி, இவன் பூரா இன்னும் ரசிக்கப்படல, அவன் பூரா பேய் பிடிச்சவன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதுங்களா? சபைக்கு வந்தும் பயந்து பயந்து எதுக்கு வர்ற? பயப்படுகிறவர்கள் எங்கே போவார்கள்? வெளிப்படுத்த விசேஷம் 21:8 பிரகாரம் நரகத்துக்கு போவார்கள், அக்னி கந்தகம் எரியும் கடல்ல போவார்கள். யாருக்கு பயப்படுற? மனுஷனுக்கு ஏன் பயப்படுற? சிஸ்டருக்கு ஏன் பயப்படுற? ஃபாதருக்கு ஏன் பயப்படுற? நான் இந்த மேட்டுப்பட்டியில் தானே பிறந்தேன், என் பேரும் சகாயம் தானே, சகாய மாதா வாரத்தில் தானே எங்கள் அம்மாவும் பெத்தா எடுத்தாங்க, ஆனால் தேவனுடைய வசனத்தை தானே சொன்னேன். ஏன் என்னைய ஊரில் அவன் கூட பேசாத, அவன் சபைக்கு போகாத? பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு ஏற்றவர்கள் அல்ல. நீங்கள்லாம் கர்த்தருக்கு உடையவர்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவை எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீசஸ் சர்ச்சுன்னு ஏன் பேர் வச்சிருக்கிறேன்? நான் உங்ககிட்ட போன தடவை சொன்னேன். ஏன் வச்சுருக்கேன்னா, பக்கத்தில் அந்தோனியார் கோயில் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க கோயில் அந்தோனியார் கோயில், நீங்கள் வச்சுருக்க கோயில் என்ன கோயில்? ஆரோக்கிய மாதா கோயில். அந்த அவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் சந்தன மாதா கோயில், சரிங்களா? உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் சௌரியார் கோயில், இங்கே சவுத்தியார் கோயில். ஏசுக்கு இருக்க பேரே காணாமடா. ஏசு எங்கடா? வியாகுல அன்னை ஆலயத்தில் இருக்கவன ஏசு எங்கடா? இயேசுவா? இயேசு இருக்கிறாரு, உயிர்த்தாண்டவர், இருதய ஆண்டவர், இந்த பாடுபட்ட ஆண்டவர். இயேசுவையும் கேரக்டராக பிரித்து வச்சிட்டியா? ஒரே ஒரு ஆண்டவர். ரட்சகர் எங்கடா? ரட்சகரா? அப்படி ஒருத்தர் இல்லை. எங்களுக்கெல்லாம் உண்டியல் இருக்கு. இந்த பாடுபட்ட சிறுவத்துக்கு முன்னாடி கீழே உண்டியல் இருக்கா? முழுதிரி பொறுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? அவர் ஒளியை கொடுத்தவரா? அவருக்கே நீ எப்போ ஒளியேற்ற முடியும்? ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அவனை தூக்கி வெளியில போடுங்கடா. பிசாசு பிடித்தது இருளில் இருந்த எண்ணெயை விடுதலை ஆக்கினவர் இயேசு கிறிஸ்து, ஒளியை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு போய் நான் மெழுகுதிரியை வாங்கி பொருத்தி வைக்கிறது எதுக்கு? மெழுகுதிரி விற்கிறவன் உள்ளேருந்து என்ன பண்ண வாங்கி விற்கிறேன், அவனுக்கு வருமானம் உண்டாகுது. இதை சொல்லிட்ட வருமானத்திலே கை வைக்கிறியா? அருமையானவர்களே, எனக்கு ஒளி கொடுத்த தேவன், அவர் பெரிய வெளிச்சமாக இருக்கிறார், நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருக்கு போய் நான் மாலை போட முடியாது. என் கடவுள் செத்த கடவுள் இல்லை மாலை போடுறதுக்கு. உங்கள் கடவுள் செத்த கடவுளா? இல்லை உயிர் உள்ள கடவுள்ல. ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணால் திருமணமானா என்ன பண்ணால் மாலை போடுவாங்க, சரி ரைட். செத்து போனால் மாலையை போடுவாங்க. நிறையா மாலை யாருக்கு தான் போடுவாங்க? செத்து போனவனு தான். அப்போ வரிசையாக போய் மாலை போடுறாங்க. அடுத்து இந்த திருவிழா வரும் பாருங்க, அந்த உயிர்த்தாண்டவர் பாவம், உண்மையிலே உயிர்த்த இயேசு கிறிஸ்து உண்மையிலே பாவம். அங்கேருந்து அழுதுக்கிறேன், திருந்துக்கடா, டே வேண்டாடா வேண்டாடா, நான் இங்கே உட்காந்துருக்கேன்டா, அங்கேயே இல்லைடா. என்ன ஏன்டா உப்பு மிளகு போட்டு எரியிறீங்க? உப்பு கடல மிளகா ஏதோ ஒன்று போட்டு எரிவாங்க அப்படின்னு. பாவம் உண்மையிலே நினச்சி பாருங்கள், உங்கள் மேலே 10 பேர் தூக்கி உள்ளே போடுறாங்க. அது என்னது? உப்பையும் மிளகையும் உங்கள் கண்ணுலையோ போடுறாங்க. என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. போங்கடா, நான் அங்கே இல்லை, நான் போகிறேன். எல்லா பேரும் என்னை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, அழுவுறதுக்காக என்னை அழுவுறதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட புத்தி இல்லாத ஜனங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜனங்கள் பேய் பிடிச்சே கிடக்குது. விடுதலை ஆக்கிறதுக்கு ஆள் வந்தாலும் கூட நாங்கள் விடுதலை ஆக மாட்டோம். நாங்கள் சப்பரத்தை தான் தூக்குவோம், வேத புத்தகத்தை தூக்க மாட்டோம், சப்பரத்தை இழுப்போம். கர்த்தரால் ஒருத்தன் இழுக்காப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. யாரால் இழுத்து கொள்ளப்படணும்? ஆரோன் போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. நீ யாரால் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? திருவிழாவுக்கு போவீங்க? திருவிழாவுக்கு போவீங்களா? உங்கள் ஊர் சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு பிரியாணி போடுவியா? நரகத்தில் போயிடுவ. நான் அதை செய்யலை, அதனால சொல்கிறேன். கூப்பிட்டு சோறு போடுறதுக்கும் பதிலாக சோறு போடுங்க, இல்லைன்னு சொல்லலை. சத்தியத்தை சத்தியமாக பேசிட்டு சோறு போடு, அடுத்த வருஷம் வரமாட்டேன் உன் வீட்டுக்கு. நான் அதுக்கு உதாரணம். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், கிறிஸ்துவின் கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? இயேசு இல்லாத ஒரு ஊருங்க இந்த ஊர். அதனால் இயேசுன்னு சொல்லி பேர் வச்சிட்டோம்னாலே பிசாசுக்கு பிடிக்கல. சரி, இயேசு சந்தித்த சவால்களில் நான் பார்க்கும்போது இயேசுவை எவனுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்த்தார்கள், புறக்கணித்தார்கள். உங்களை எதிர்த்தாங்களா? உங்கள் சிஸ்டர் எடுத்தாங்களா? அவங்க சிஸ்டர் அருள் சகோதரி கேட்டுங்க. அருள் சகோதரி ஸ்டார்டிங்கில் எதிர்த்தாங்க. இப்போ அருள் சகோதரி வந்தாங்க கூட நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன்னு இங்கே வந்து உட்காந்துடுறாங்க. ஏன்? அவ்வளோ தூரம் எல்லாத்திட்டையும் ஆண்டவரை பற்றி பேசிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பேசிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை பற்றி பேசிட்டு
நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நீ விடுதலையாகன்னு சொல்லிட்டு வந்தா உன்னை யாரும் பின்தொடர மாட்டான். ஆமா சாமி போட்டுக்கிட்டு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அருட் சகோதரி, நாங்கள் ஜெபமால சொல்கிறீங்க? சொல்கிறோம். இப்படி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னாலும் வேலைக்கு ஆகாது. பைபிள் மனப்படமாக ஒப்பிக்கிறது. அங்கே போன சிறு நான் உருட்டுறேன். என்ன உருட்டுறேன்? ஜெபமால உருட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் காலு எடி வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசானவன் ஈஸியாக எனக்குன்னு ஊழியம் செய்யணும் பிரித்து எடுத்துருவான். புரியுதுங்களா? என்னை அப்படி தான் கூப்பிட்டாங்க. அலோசியா சிஸ்டர் இருக்கும்போது, செல்வராஜ் ஃபாதர் இருக்கும்போது, தம்பி தனியாக வச்சு எதுக்கு நடத்துகிற, சிஸ்டர் ஃபாதரோடு சேர்ந்துக்க, நீ என்னென்னா அந்த சிஸ்டர் அலோசியா சிஸ்டரோடு சேர்ந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஜெபமாலை சொல்லுங்கள், அன்பீகத்தோடு சேர்ந்து ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆண்டவர் உள்ளுக்குள்ளே பேசியிருக்காரு, எந்திரிச்சு வெளியில் போ அப்படின்னு. கூட்டிகிட்டு போனது யார் தெரியுமா? குற்றவாளியாக எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காரு. இவன் தான் சாமி சரியில்லை, சாமி இவனை திருத்து. எப்போ நான் ஊழியத்துக்கு இங்கே ஊழியம் செய்யலான்னு வரும்போதே பிசாசன் அப்பயே துரத்தி விட பார்த்தேன். இப்பயும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் தேவன் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்கள். பணத்தை குறித்து கவலை இல்லை, பொருளை குறித்து கவலை இல்லை, செல்வத்தை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் என்ன பண்ண நேர்த்தியாய் செம்மையை நடத்துவார். உங்களுக்கும் அதே தான். ஏன்னா நான் தெக்கப்பொழியில் இருக்கேன். என் ஆள் எப்படின்னு தெரியும், என எப்படின்னு தெரியும், எனக்கு இருக்கிற மக்கள் எப்படி இருக்கு. இன்னும் பன்னி கூட்டத்தோடு இருக்கிறேன். இருதயம் மாறலை, இன்னும் தெளிவு பிறக்கலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு தெளிவை கொடுத்துருக்கிறாரு. மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தது அவனால் பார்க்க முடியல. அதை பற்றி சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க. விட்டா என்ன பண்ண ஓடி போயிடுறாங்க. ஒரு சில நேரத்தில் கவனமாக கேட்டு ஒரு சிலர் வந்துடுறாங்க. அந்த கவனமாக கேட்டு வந்தவங்களில் நீங்கள் பாக்கியவான்கள். கைதட்டுங்க. அடுத்ததாக ஃபைனலாக மனிதன் சந்தித்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். பிசாசு பிடித்த மனிதன் சந்தித்த சவால் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனுக்கு யாருமே உதவி செய்ய வரலை. எங்க வசனத்தை சொல்லி தேற்றி விடுறதுக்கு ஆள் வேணாமா? பணம் கொடுக்க தெரியல. சரி ஓகே. பேய் பிடிச்சவனுக்கு விடுதலை ஆக்கிறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. ரைட்டு, ஏதாவது ஒன்று பண்ணணுமா இல்லையா? அட்லீஸ்ட் என்ன பண்ணா, ஒரு நல்லவனாக இருந்தால் ஏன்டா கல்றையில் வாழ்கிற, வாடா உனக்கு வீடு எடுத்தாவது கட்டித்தரேன்டா அப்படின்னாவது மனுஷன் இருக்காங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு மனிதன் சங்கிலியால் கட்டியிருக்கேன் பாரு. ஊர்க்காரன் பூரா உன்னை கட்டுறதுக்கு தாங்க ரெடியாக இருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சங்கிலி எடுத்து கட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன். எது மாதிரி சங்கிலி? பைபிளை தூக்கிட்டு போகாத. நீ அங்கே போனீன்னா இங்கே என்ன இல்லை, கல்லறை இல்லை. கல்லறை லேகியோன் கல்லறையை பற்றி தான் பேசுவான். அல்லேலூயா. கல்லறை லேகியோன் எதை பற்றி தான் பேசுவான்? உனக்கு கல்லறை இல்லை, பணம் கட்டணுமா, அதுக்கு வவுச்சர் போடணுமா, பில்லு. என்னத்தங்க வாழ்ந்து என்னத்தை சொல்ல? எவன் கல்லறையை பற்றி பேசுகிறானோ அவன் பூரா அழிஞ்சு தான் போவேன். நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ கல்லறையே இல்லையா அப்படின்னா நமக்கு 3 கல்லறை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏங்க கல்லறை இல்லைன்னு யாருங்க சொன்னது? ஜீசஸ் சர்ச்சுக்கு 3 கல்லறை இல்லைங்க. வேடப்பட்டியில் ஒரு கல்லறை இருக்குது. நம்ம அம்மாவை அடக்கம் பண்ண ஊர் பேர் என்னம்மா? என் அம்மாவை அடக்கம் பண்ண ஊர் நல்லாம்பட்டி கல்லறை இருக்குது. அதை விட்டால் திருச்சி ரோட்டில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த குளத்தில் வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி சௌரியார்பாளையம் குளத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். குளத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் இருக்குங்க. ஏங்க பேசுகிறவன் எப்படி பேசுவான் தெரியுமா? பிசாசு கல்லறையை பற்றியே பேசிக்குவான். ஏன்னா அவன் கல்லறையிலேயே பொழப்பான். வாழ்க்கையே கல்லறை தான். அந்த கல்லறையை வச்சு தான் ஓட்டுவேன். ஏன்னா அவன் கல்லறை மனிதன், லேகியோனாக இருக்கிறான், பிசாசாகவே இருக்கிறான். இப்போ மனிதனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அசுத்தாவியை மேற்கொள்ள அவனால் முடியவில்லை. அசுத்தாவி பிடித்திருந்தவன் அவனை விடுதலை ஆக்கிக்கிட்டானா? ஆள் தேவையில்லை. ஒரு சாமியார் பிசாசை வரட்ட முடியுதாங்க? பேய் பிடிச்சி போய் என்ன பண்ணால் ஒரு அம்மா ஒவ்வொன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. கடல மிளகு போட்டு என்ன பண்ணால் அழகாக அந்த தண்ணியை வச்சு 3 தடவை தெளித்து விட்டு இங்கேருந்து தனியாக இப்போ கூட்டிகிட்டு போங்க. மாதாவுக்கு அருகிலே 3 பிரியத்து மருந்துரும், அருந்த மரிய வாழ்க, பரவத்திற்கு எங்கள் பிதாவை சொல்லி கூட்டிகிட்டு போயிருங்க. அட பாவிகளா, எங்கடா இருக்கீங்க? பேய் பிடிச்சிருக்குது. சரி, சபையில் என்ன பண்ண அங்கமாக இருக்கிறான். அவனுக்கு விடுதலை கொடுக்க தெரியாத ஒரு என்ன பண்ண மனிதனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அந்தம்மா ஆடி என்ன பண்ண இதில் வங்கொலியாக வேற கயிறை வேற கட்டி விடுறாங்க. கயிறை கட்டி விட்டா என்ன பண்ண பேய் ஓடுமா? ஏன் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறவர் தானே இயேசு கிறிஸ்து. நீ பேசு, இயேசுவின் நாமத்தினால ஓடி பிசாசேனா ஓடி போயிடும். சரிங்களா?
இவன் மாதாவுடைய பக்தனாகவே இருந்து எல்லாமே என்ன பண்ண அதுக்கே கொடுத்தவே எப்படி பேய் ஓட்ட முடியும்? பெயல் சுபை வச்சு பெயல் சுபை ஓட்டுனா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றத்தை சாட்டினார்கள். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பேயை வச்சு ஓட்டலை, வல்லமையுள்ள வார்த்தையினாலே ஓட்டினார். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண ஒரு மனிதனை விடுதலையாக்கும். நீங்கள் எதை வைத்து ஓட்ட போகிறீங்க? பெந்தகோஸ்தேல ஒரு ஆள் இருக்காரு, பைபிளை வச்சு பேய் ஓடலைன்னு சொல்லி சொத்துன்னு பைபிளை வச்சு அடித்தார். பைபிள் தான் கிழிஞ்சிச்சு, பேய் ஓடலை. வார்த்தை என்பது உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமே. அதனால் ஆர்சியம் எல்லாமே நான் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. பெந்தகோஸ்தே சபையிலே என்ன பண்ணாரு, நாக்கு துருவி குச்சி எடுத்துட்டு வா, 1 மணி நேரம் பேய் ஓட்டியும் ஓடலை. அந்த பேய் போக மாட்டேன்னு உட்காந்துருக்குது. ஓ, இந்த பேய் போக மாட்டேங்குது, நம்மையும் போக விடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல்ல ஒருத்தர் இருக்கிறார். குச்சியை தூக்கிட்டு வந்து அடிக்கிறேன்னு பலார்னு அடிக்கிறார். இப்போ பலார்னு அடித்தா பேய்க்கு அடி விழுவுமா, மனுஷனுக்கு அடி விழுவுமா? மனுஷனுக்கு தான் அடி விழுவும். இப்போ இந்த பிசாசு தன்னைத்தானே என்ன பண்ணா கீறி கொண்டுள்ளது. அந்த வசன வாசிங்களே, தன்னைத்தானே வருத்தி கொண்டது, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது. யாருக்கு வலி? மனுஷனுக்கு தான் வலி. அதனால தான் மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்க வந்தார், பேயை விடுவிக்க வந்தார். பேயிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா சொல்லலாமே. அந்த வசனத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அசுத்தாவியை மேற்கொள்ள அவனால் முடியவில்லை. எப்போ பார்த்தாலும் இரவும் போகணும் சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. எப்படி கத்துவான்? குரங்காட்டம் கத்துவான், நாயாட்டம் கத்துவானோ, பூனையாட்டம் கத்துவானோ, ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு அழிவேன். மலை காட்டுக்குள்ளே போயிட்டு கத்துறதுக்கான மலைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் வல்லமை அவனை மேற்கொண்டதால் தன் நிலைமை அறியாமல் இருந்தான். கல்லால் தன்னை காயப்படுத்தினான். அறிவு இல்லை, ஆடை இல்லை. இதுதான் பிசாசு பிடித்த மனிதன் சந்தித்த சவால். இப்போ என்னன்னா, ஆடையை வாங்கி கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், கல்லால் காயப்படுத்தி கொள்ளக்கூடாது, இந்த பைபிளால் தான் உன்னை மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. நீ நிலைமை அறியாமல் இருக்கிறியா? அருமையான நிலைமை அறிஞ்சுக்கங்க. நிலைமை என்ன தெரியுமா? உன்னை எதிர்க்கிறவர்கள் இந்த பூமி முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு? வேற ஒன்றும் இல்லை. உன் தாத்தன், உன் பாட்டன், உன் அப்பா, உன் அம்மா, உன் அண்ணன், உன் தம்பி, உன் தங்கை, உன்னுடைய நபர்கள் பூரம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? உன்னை வெறுப்பாங்கங்க. ஏன்னா நீ லேகியோனா இருந்து பிசாசு இப்படி இருந்து இப்போ விடுதலையாகி நாங்கள் பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வரேன்னு வந்திருக்கிறீங்க. விடுவாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறோம். பிசாசெல்லாம் எப்படி போகுமா? கூட்டமாக தானே போகும். பன்னிக்குள்ளே பிசாசு போகும்போது எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. 2 ஆண்டவர் அமுச்சு விட்டாராம். ஆனால் அவன் தான் போய் செத்தான். எல்லா பன்னிகளும் எங்கே உட்காந்துருக்கு? பெரிய பெரிய கோயிலாக கட்டி வச்சிருக்கான் பாருங்க. பெரிய பெரிய கோயிலுக்குள்ளே 6000 லேகியோன் உட்காந்துருக்கு. 6000 பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் பெரிய திருச்சபையான். 10 பேர் உட்காந்துருக்கவங்க திருச்சபையே கிடையாது. எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் தெளிவு உள்ளவர்கள், தெளிவான ஆவியை உடையவர்கள். அதுக்கு பைபிள் என்ன பண்ண இருக்கல, யாக்கோபு புத்தகத்தில் இருக்கல. நீங்கள்லாம் என்ன ஆவியை பெற்றவர்கள்? நீங்கள்லாம் என்ன ஆவியை பெற்றவர்கள்? புத்தி உள்ள ஆவியை பெற்றவர்கள், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லலாமே. அந்த வசனத்தை கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள்லாம் யாரு? மிகுந்த அறிவுடையவர்கள், மிகுந்த தெளிவுள்ளவர்கள், புத்தியும் நாணமும் விவேகமும் கொண்டவர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் புத்தியிலே அந்தகாரப்படவில்லை. கர்த்தருடைய ஆவியை பெற்றதுனாலே உங்கள் புத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய வார்த்தை கை கொண்டிருக்கிறீர்கள். தெற்கு பொலியிலே விடுதலையாக்குவதற்கு ஒரு மனிதனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதே போல் உங்கள் பகுதியில் உங்களை சார்ந்த கூட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கலந்துருக்கிறதுனால வீட்டுக்கு நீ தேவை, உன்னுடைய இனத்தாருக்கு நீ தேவை, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீ தேவை. எதற்காக தெரியுமா? பிசாசு பிடித்து இருளுக்குள்ளே இருக்க நான் அவனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்போ மனிதன் சந்தித்த சவால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவை தவிர வேறு எந்த மனிதனாலும் விடுவிக்க முடியவில்லை. அவன் சொன்னது பூரா யாரை பற்றி சொன்னான்? என்னை இயேசு தான் விடுதலையாக்கினார்.
அவரை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், அவர் தான் என்னை ரட்சிக்க வந்த இரட்சகர், அவரை தேடு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வந்து குணமாக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இவன் தான் பறைசாற்றுகிறவன், பிரயாசப்பட்டான், ஊரு பூரா தெருவு பூரா என்ன போனா ஆண்டவரை பற்றி அறிவித்து கொண்டே வந்தான். மனிதன் சாத்தானால் வழிநடத்தப்பட்ட போது அவன் தனியாக இருந்தான். இயேசு அற்புதத்தை செய்த பின்பு அவன் ஊருக்கே வார்த்தையை அறிவித்தான், ஊருக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அந்த வசனத்தை கண்டுபிடிச்சாச்சா? ஆண்டவன் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். வேத வசனம் இருக்கா? பவுல் சொல்றாரு, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இப்போ தெக்கப்போலியாவில் தெளிவற்ற நிலைமையில் இருந்தவனை தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாற்றினது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு மனிதனை குணமாக்கி இருக்கிறது, குணமாக்கி வைத்திருக்கிறார். தேவ திட்டம் என்ன அப்படின்னா உங்கள் மூலம் செயல்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரே ஒரு ஆளைக்கு உங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் வேணுமாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் தான், உங்களை தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா நான் பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஆவியை பெறாமல் எந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? என்ன ஆவி? பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எல்லாம் கைதட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆவியை பெறலை? கரெக்டாக சொல்லுங்க. என்ன ஆவியை மட்டும் பெறலை? நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறலை. நீங்கள் பயமுள்ள ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஊருக்குள்ளே போக முடியாது. உன் வீட்டுக்குள்ளே நானாக உட்காரேன், ஜெபம் பண்ணுறேன், நானாக சபைக்கு வரேன். நோ, அது ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஓ இனத்தாருக்கு போய் சொல்லு. நீயா வந்துட்டு நீயா போகிறதுக்கு எதுக்கு? ஓ இனத்தாருக்கு சொல்லணும், வீட்டுக்குள்ளே சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அப்படி சொன்னவர்கள்லாம் கை தூக்குங்க. யாராவது சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. சொல்லணும் சொல்லணும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரை பற்றி சொல்லணும்? அரசியலை பற்றி பேசி அங்கே அவமானப்படுத்திடக்கூடாது ஆண்டவரை. அல்லேலூயா. அல்லது அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசி நேரத்தை போய்க்கிடக்கூடாது. சொல்ல வேண்டிய கருத்தை நாணமாக விவேகமாக சொல்லிட்டு வரணும். நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஆவியை யார் பெற்றிருக்கிறது அப்படின்னா தெக்கப்போலியில் இருக்கிற அந்த மனிதன். அவன் பேர் என்னன்னு தெரியல, அவனை கண்டு ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என் பேர் நிறைவேற்றுக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு சபை இருக்குது, அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு என்ன பண்ண நிறைவேற்றுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை கொண்டு உங்கள் பகுதிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னா அது தேவன் உங்களை கொண்டு தான் ஏற்படுத்த போகிறார். ரொம்ப நேரம் பேசிட்டேனோ? ரொம்ப நேரம் பேசிட்டேனோ? எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன் பாருங்க. இன்னும் அருமையானவர்களே, ஒரே பகுதி தான். மார்க் 5ஆம் அதிகாரம் 1 to 20. உங்களை அதிகமாக கூட நான் வாசிக்க சொல்லலைங்க. ஒன்றே ஒன்று. தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது, மனிதனை பற்றி என்ன சொல்லுகிறது, தேவ சித்தம் என்ன, தேவன் சந்தித்த சவால்கள் மற்றும் வாய்ப்பு என்ன, மனிதன் சந்தித்த சவால் மற்றும் வாய்ப்பு என்ன என்பதை குறித்து மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெகட்டிவாகவே பேசிக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இயேசுவை குறித்த அறிவு இல்லை, சத்தியம் தெரியல. எந்த ஊருக்கு? தெக்கப்போலியாவுக்கு. அல்லேலூயா. எல்லாமே இயேசுவுக்கு நெகட்டிவாகவே பேசுனாங்க. இயேசு வந்துட்டார்ல, வந்த பிறகு என்ன சொன்னாங்க? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஜனங்கள் ஓடி வந்து பணிந்து கொள்ளவில்லை, ஆனால் பிசாசு பிடித்த மனிதன் ஓடி வந்து பணிந்து கொண்டான். இது முக்கியமானது. எல்லா மனிதனும் பணிந்து கொள்ளலைங்க, ஆனால் பிசாசு பிடித்த மனிதன் மட்டுமே பணிந்து கொண்டான். விடுதலை ஆயிடுச்சுல. பணிந்து கொண்டது யாரு? நீங்க தான் பணிந்து கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் தான் தேவனண்டை வரக்கூடியவர்கள். பன்றி மேய்ப்பவர்களுக்கும் யூத மக்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எங்க சம்மந்தம் இல்லாதவங்க கூட பேசாதீங்க. சொல்லுங்க, சம்மந்தம் இல்லாதவங்க கூட தகாத விதமாக பேசாதீங்க, ஆண்டவரை பற்றி பேசுங்க. ஏன் தெரியுமா? பன்றி மேய்ப்பவனுக்கும் யூதனுக்கு சம்மந்தமே இல்லை. இயேசுவுக்கு அங்கே என்ன வேலை? ஏன் அங்கே அந்த வழியாக போகணும்? ஜனங்கள் ரட்சிப்படையணும்னு. யூதர் பன்றியை மேய்ப்பதில்லை, தேவன் பன்றி மேய்ப்பவர்களுக்கும் ஊழியம் செய்தார். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ மீன் பிடிக்கிற பகுதியிலும் பாருங்க, இயேசு மீன் பிடித்தாரு. இயேசு மீனவர்களை சீசர்களாக்கணும் விட்டு மீன் பிடிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பகுதியில் இருக்கவங்க ரட்சிக்கப்படுறாங்களா? கலிலேயாவுக்கு எதிராக இருக்கிறது தான் கதரேயான மக்கள். கதரேயன் ஆன மக்கள் யாரு? எதிரான மக்கள். யாருக்கு? கலிலேயாவுக்கு விரோதமாக அங்கிட்டு இருக்கிறது கதரேன். அவன் இவனுக்கு ஆகாது, இவன் அவனுக்கு ஆகாது. இங்கே இருக்கவன் போய் அங்கே சுவிசேஷம் சொன்னால் ஏற்றுக்கிறாங்களா?
ஆனால் ஏற்றுக்கணும். இது கடைசி காலம். அல்லேலூயா. சத்தியத்தை பற்றி சத்தியமாக சொன்னோம்னா ஏற்றுக்கிற காலம்தான் இது. நாடோடிகளுக்கு ஊழியம் செய்வது கஷ்டம்தான். ஆனால் அந்த நாடோடிகளுக்கு ஊழியம் செய்து ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நிறைய திருச்சபைகளை கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லலாமே. நிறைய சாட்சி இருக்குது. பிசாசு என்ன சொன்னா இதை குறித்து எங்கே இருக்குன்னா லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க்கிலையும் இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீயே பைத்தியக்காரன், நீ வந்து என்கிட்ட சொல்கிறியாக்கும். கெதரோனில் அவன் விடுதலை ஆயிட்டான்ல, முன்னாடி பைத்தியக்காரன், இன்னைக்கு விடுதலை ஆயிட்டானா இல்லையா? திருப்ப திருப்ப பைத்தியக்காரனாவே நீ பாவிச்சுக்கிட்டு இருந்தீனா. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையில என்ன பண்ண ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. கரெக்டாக அண்ணனும் தம்பி படத்துக்கு போவான். அண்ணனும் தம்பி சேர்ந்து என்ன பண்ணால் தேவையில்ல பாவத்தெல்லாம் செய்வான். அண்ணனும் தம்பியை யாராவது ஒரு ஆள் ரசிக்கப்பட்டான். ரசிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்க அப்படின்னா படத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டான், அல்லது என்னென்னா தேவையற்ற பாவங்களுக்கு வரமாட்டான். இப்போ யார் யாருக்கும் பிரச்சனை, யார் யாருக்கும் பகை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை. என்ன பகை? ஒருத்தர் இருளில் இருக்கேன், ஒருத்தர் ஒளியில் இருக்கேன். ஆனால் மக்களுக்கு அது புரியவே புரியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்வாங்க. அவங்களுக்குள்ள எங்க இருளுக்குள்ளே இருக்கிறவன் எப்படிங்க ஒளிக்குள்ளே வர முடியும், ஒளிக்குள்ளே இருக்கிறவன் எப்படி இருளுக்குள்ளே வர முடியும்? ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? பைபிள் வசனம் வாசிக்கிறீங்களா இல்லையா? யார் ஒளி, யார் இருள்? கிறிஸ்து ஒளி, பிசாசு இருள். இப்போ குடும்பத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு பிடிச்சிருக்க யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, சத்தியம் தெரிந்த ஒரு ஆள் இருக்கும். சண்டை வருமா இல்லையா? மாமியாருக்கு விரோதமாக மருமகனும், மருமகளுக்கு விரோதமாக மாமியார் இருக்காங்க, எல்லாருமே இருக்கு. தகப்பனுக்கு விரோதமாக மகன், அம்மாவுக்கு விரோதமாக மக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே குழப்பம் சண்டை இருக்குது. இதன் மத்தியில் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவது தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தராக என் கூட சண்டை வந்து லாஸ்ட் என்ன பண்ண ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்து எல்லாரும் தேவனுக்குள்ளே வர்றாங்களா இல்லையா? எங்கள் அண்ணன் அடுத்த வாரம் வராரு, ஆண்டவரை பற்றி திரும்ப திரும்ப சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசு கன்னத்தில் அடி வாங்கினார்ல, காரி துப்பப்பட்டார்ல, ஏங்க நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, அடிச்சுட்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கன்னத்தில் ஓங்கி அடிச்சு விட்டியே, ஏன் என்னை அடிக்கிறாய்ன்னு கேள்வி கேட்டாரா இல்லையா? ஒரு இடத்துல வாய் திறவாமல் இருந்தார். எப்போ? பிளாத்துக்கு முன்னாடி வாய் திறக்காமல் இருந்தார். ஆனால் ஒருத்தன் தேவையில்லாத வந்து சும்மா என்ன பண்ண, ஒரு சோல்ஜர் வந்து கன்னத்தில் அடிச்சு விட்டி, ஏன்டா என்னை அடிச்ச? தேவையில்லாமல் எதுக்கு அடித்த கேட்குற? தேவையில்லாமல் எதுக்கு அடித்த? அவனால் ஆன்சர் பண்ண முடிஞ்சா? கேள்வி கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அடித்தது யார்? பிசாசா? உங்களை அடித்தது ஆண்டவராக இருந்தால் சோத்திரம் பண்ணிட்டு போங்க. பிசாசு என்ன பண்ண உங்களை அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதான் பிசாசுக்கு ஏற்று நிற்கனா என்ன பண்ண ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ இது ஒரு ஜாதி பிசாசு. என்ன பிசாசு? உங்கள் ஊரில் இருக்கிறது என்ன பிசாசு? ஜாதி பிசாசு. ஜாதி பிசாசு ஒன்று ஒட்டி என்னென்னா ஊரில் இருக்கிற நிறைய ஜாதி இருக்குது பாருங்கள், அந்த பிசாசுன்னு நினச்சிக்கிங்க. பிசாசு ஒரே ஒரு ஜாதி, ஒரு ஜாதிக்கு பிறந்தவன். அவன் யார்? அது என்ன ஒரு ஜாதிக்கு பிறந்தவன் கேட்குறீங்களா? அவன் பூரா பிசாசு. கர்த்தரால் என்ன பண்ண கைவிடப்பட்டு, தேவனாலே கைவிடப்பட்டு தேவனுக்கு விரோதமாக இரும்புகிற ஒரே ஜாதி கூட்டம். அந்த ஜாதி கூட்டத்தை நிர்மூலமாக்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யார்? உங்கள் அப்பா யார்? ஒரே ஜாதிக்கு பிறந்தவர்கள். நீங்கள் அப்படி ஒரே ஜாதிக்கு பிறந்தவர்கள், உங்கள் ஜாதி பேர் என்னது? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பரிசுத்த ஜாதியாகிய நாம் இந்த குழு சேர்ந்து அந்த ஒரு ஜாதியாகிய ஜாதி பிசாசானவனை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? நீ கோலையா? நீ பயத்தூட்டின் ஆவியை பெற்றிருக்கிறியா? பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே உங்ககிட்ட இருந்து சரளமாக வார்த்தை என்ன பண்ண உண்டாகிக்கிட்டே இருக்கணும். தேவனை குறித்த நாணமுள்ளவர்களாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஊரில் ஒருத்தன் என்ன பண்ண ஆண்டவரை அறியவில்லை, நான் அறிஞ்சிக்கவே இல்லைங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளை கொண்டு அவங்க அறிஞ்சிருக்கணும். உனக்கு யார் சத்தியம் சொன்னதுன்னா இந்த வந்து சொன்னாங்க அப்படின்னு உங்கள் பேரை தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்கள் பைத்தியக்காரங்களா? இல்லை, ஞானமுடையவர்கள். ஆனால் பிசாசானவன் அப்படி தான் பேசுவான். நீ பைத்தியக்காரி, பைத்தியக்காரனே எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அந்த பிசாசு வெளியில் ஏறிச்சுன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளாக உங்களை நடத்திட்டீங்கன்னு அர்த்தம். யார் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துறீங்களோ அவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, முன்னாடி
பைத்தியம்னே சொல்லுவான். ஆனால் அந்த பைத்தியத்தை நீங்கள் சரி செய்யும் பொழுது உங்களை குறித்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க, மேன்மை அடைவாங்க. ஒரு மனிதனை மட்டும் ஆண்டவர் சுகப்படுத்தினார், ஆனால் அந்த ஊரில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், திருப்பின்னு சொல்கிறேன், ஓன் ஜாமி வேறு, ஏன் ஜாமி வேறு, ஓன் ஆள் வேறு, ஏன் ஆள் வேறு. இது பூரா பிசாசான உண்டு பண்ணுகிற காரியம். ஜெபம் பண்ணலாமா? எந்திரிக்கலாமா? கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு கிராமத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஊரை முழுவதுமாக உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்கள், உங்கள் ஊர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊருக்கு நான் தான் சுவிசேஷம் அறிவிக்கணும். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12 4-6 வசனங்கள் வாசிங்கன்னா, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவராய் தான் இருக்கிறார். இப்போ அந்த ஆவியானவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் கிராமத்துக்கு, என் பட்டணத்துக்கு, என்னுடைய ஊருக்கு நான் தான் என்ன பண்ண சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள மனிதர்களை சீசராக்குங்கள். ஒரு ஊரில் உள்ள மனிதன் விடுதலையானால் அவன் ஊர் முழுவதும் விடுதலையாகும். குறுகிய வட்டத்தில் இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. ஆண்டவரே, நான் குறுகிய வட்டத்திலே இருக்கிறேன், என்னை கொண்டு என் ஊர் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். நான் சீசராய் இருக்கிறது போல மற்றவர்களை நான் சீசராய் மாற்றணும். ஆண்டவரே, ஆண்டவராகிய தேவனே, விடுதலையாக்குங்கப்பா, 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 விடுதலையாக்குங்கப்பா. தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, தேவ சித்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் விடுதலையானது போல என் ஊரில் இருக்கவங்க எல்லாம் விடுதலையாகணும் ஆண்டவரே. நான் கர்த்தரை அறிந்து கொண்டது போல பிறரை அறிந்து கொள்ளணுமே. என் ஊரில் இருக்க மனிதர்கள் என்னை கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக வரட்டுமாப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் இனத்தாரில் இருக்கவங்க, என் மருமக ஆண்டவருக்குள்ளே வரட்டும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் மகன் ஆண்டவருக்குள்ளே வரட்டும்னு சொல்லி தகப்பன்மார்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் மகன் ஆண்டவரை அறிந்து கொள்ளலையே, ஆண்டவரே இப்போதானே நான் புதுசாக அறிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே இப்போதானே நான் விடுதலையாக்கப்படுறேன். நான் அடைஞ்ச விடுதலையை ஆண்டவரே சத்தியமாக சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவரே, அவங்க விடுதலையாகட்டும்ப்பா, அவங்க செவிகள் திறக்கட்டும், அவங்களுக்கு புது வஸ்திரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, வெண் வஸ்திரத்தை கொடுங்க, மகிமையின் வஸ்திரத்தை கொடுங்க. அவங்க ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க, சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே கல்லால் எடுத்து கீறி கொள்ளுகிறார்கள், அதிக கூக்குரலிடுகிறார்கள், மலைகளிலே ஓடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். விடுதலையாக்க ஒருவரும் இல்லையே. என் இயேசு தேடி வந்து அற்புதம் செய்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது அற்புதம் செய்வீராக. இவங்க ஜெபத்திற்கு பதில் வருவதாக. அசுத்தாவியை மேற்கொள்ள ஆண்டவரே இவர்களுக்கு பலன் தந்ததற்காய் நன்றி. ஆண்டவராகிய கர்த்தாவே, பிசாசு இவர்களை விட்டு ஓடுவதாக. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசு ஓடட்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற மனிதர்களாய் இவர்கள் மாறினதற்காக நன்றி. ஆண்டவரே, இவர்கள் கர்த்தருக்குள்ளாக உயிரோடு இருந்து ஊழியம் செய்யட்டும். கர்த்தருக்காக ஆண்டவரே எதையாவது ஒன்று சாதிக்கன்னு சொல்லி விருப்பப்படுறாங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.